விமர்சிக்க விரும்பல. என் தலைவருக்கு மதவெறிங்க பாத்தீங்கன்னா, இப்ப இந்த லால் சலாம் மாதிரி படம் நடிச்சுட்டு அவர் எலெக்ஷன்ல நாளைக்கு வந்து நிக்க போறாரு, ஓட்டு போட போறாங்க. அதனாலதான் அவர் நடிக்கிறாரு. எப்படி எல்லா மதத்துக்கும் நான் பொதுவானவன் அப்படின்ற மாதிரி அவர் நடிக்கிறாரு. எதனால? லால் சலாம் நடிச்சு அவர் கட்சி ஆரம்பிக்க போறாரு இல்ல, ப்ரோ அப்படிதானே? நீங்க வேற, அவரு இப்ப கீழே ரெக்கார்ட் பண்ணி போடுவானுங்க கான்டெக்ட் தெரியாம, நீங்க வேற. அவனுக்கு அரசியலே தெரிய மாட்டேங்குதுன்றேன். இவனுக்கு அரசியலே தெரியல. வரலாறு எப்படி தெரியும்? தமிழ்நாட்டோட வரலாறு எப்படி தெரியும்? இந்தியாவோட வரலாறு எப்படி தெரியும்? பிசிக்கும் ஏடிக்கும் வித்தியாசம் என்னன்னு கேளு. நீ கேளா, நீ ஒரு விஜய் ரசிகன் கேளு, பிசிக்கும் ஏடிக்கும் என்னடா வித்தியாசம் கேளு. 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்தது, இந்தியால இந்தியன் சிவிலைசேஷன் எப்படி இருந்ததுன்னு முதல்ல கேட்க சொல்லு பாப்போம். வடநாட்டுல இருக்கக்கூடிய முகலாயர்கள் உள்ள வர்றதுக்கு முன்னாடி எவன்டா ஆண்டது? எனக்கு இது மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கடா. எனக்கு வேற எதுவும் வேணாம் எனக்கு. ஏன் பாஷா பாய், எனக்கு இது மட்டும் பதில் சொல்றேன். எனக்கு கிபி 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்தியா வடநாட்டுல வட மாநிலத்துல யார் ஆண்டது? முதல்ல இந்த பிரச்சனையே பஞ்சாயத்தா இவங்களுக்கு என்ன ஏதுன்னே தெரிய மாட்டேங்குது பாஷா பாய். புரியுதா? இந்த அயோத்தி பிரச்சனைல என்ன பஞ்சாயத்துன்னு தெரியாது. ஒரு டிஎஸ்பி ஒருத்தன் இருந்தான், அவனால வந்துச்சு. கல்காப்பட்டியா காலாபதியா, காலாபதி நாராயணன் கேரளாக்காரன் டிஎஸ்பியா வந்து நின்னான் உத்தரப்பிரதேசில். அவன் வச்ச வெட்டு தான் அது, அவன் பண்ணதுதான் அது, அவன் கிளப்பி விட்டதுதான் அது. அன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் நேருவும் சரி, அன்னைக்கு இருந்தக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேலும் சரி, எல்லாரும் இதுக்கு வந்து இதை வந்து பொதுவாக கொண்டு போகணும்னு சொல்ல போன போது இவன் கீழே நின்று களத்துல நின்று வேலை பார்க்குறவன் உட்காந்துட்டு நரி வேலையை பார்த்தான். அங்கதான் 2 மதத்துக்காரனுக்கு சண்டை வந்துச்சு. அறுபதுல என்ன உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு தெரியுமா? நீ உள்ள ராமர் சிலையை வச்சுட்ட, அந்த ராமர் சிலை அங்க உள்ளே இருக்கட்டும், நீ ஒரு பக்கம் சாமி கும்பிடு, இன்னொரு பக்கம் இஸ்லாம் மதத்துல நீங்க சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டான். அதை பூதங்கமா ஆக்கி பெருசா ஆக்கி விட்டுவன் எல்கே அத்வானி யாத்திரை நடத்தி. சரியா? அதுல ஏகப்பட்ட கலவரம், 19-20 பேர், கிட்டத்தட்ட 42 பேர் கிட்ட செத்தான் அடிதடி ஆகி. இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிதான் ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடந்தது. முதல்ல வரலாறு சரியா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும். சும்மா அப்படியே எல்லாரும் சொல்றான், நீ காவி துணி போட்டுட்டியா? நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கோவிலையும் பூசாரி என்ன கலர் துணி கட்டுறான்டா இடுப்புல? என்ன துணி கட்டுறான் இடுப்புல? என்ன கலர் துணி கட்டுறான்? சிவப்பு கலர் துணி தானே கட்டுறான். அவன் மேல நீ மதவெறியை காட்டின அப்படின்னா அவன் ஜாமியை அவன் கும்பிடுறான். என் ஜாமியை நீ கும்பிடுறான்னா அவன் காசு கொடுக்கல, 40,000 காசு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கல. புரியுதா? 50,000 காசு கொடுக்குறேன், நீ என் மதத்துக்கு மாறுன்னு அவன் காசு கொடுக்கல. உனக்கு விருப்பம் இருந்தா என் சாமியை கும்பிடு, இல்லையா கிளம்பி போயிட்டே இரு. ஆனா என் முன்னாடி என் மதத்தை குறை சொல்லாதான்னு அவன் சொல்றான். அதுல என்னடா தப்பு இருக்கு? இந்த தப் இது இந்த இவன் சொல்றத ஒரு கிறிஸ்டியனோ, ஒரு இஸ்லாமிக்கோ, ஒரு ஜூவிஷோ, இல்ல எவன் சொன்ன புத்திசமோ எவன் சொன்னாலும் நீங்க என்ன சொல்லுவீங்க? உன் மதத்தை நீ கொண்டாடு, உன் சாமியை நீ கொண்டாடு, உன்னை எவனும் கேள்வி கேட்கல. அப்படித்தானே இருந்திருக்கணும். சாமி கும்பிட்டாலே சங்கின்றீங்க. அப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன், சுருன்னு ஆயிடும். சில இங்க நமக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கே சில பேருக்கு சுருன்னு ஆயிடும். ஒரே ஒரு கேள்வி கேட்டுருவேன், கிறிஸ்டியானிட்டினா எங்கேருந்து வந்துச்சு சொல்லுங்கப்பா? கிறிஸ்டியானிட்டி மட்டும் எங்கேருந்து வந்துச்சு? வெளில இருந்து தானே வந்துச்சு. இங்க மக்கள் ஏத்துக்கலையா? நீ அதை வெளில இருந்து வந்ததை நீ மதம் ஏத்துக்குப்ப. வெளில இருந்து வந்ததை நீ உன் மதம் சொல்லி நீ ஏத்துக்கிட்டு நீ ஃபாலோ பண்ற. ஏன்னா உனக்கு அந்த நம்ம நம்பிக்கை, இறை நம்பிக்கை இருக்கு, எடுத்துக்க. ஆனா இங்கே இருந்த இறை நம்பிக்கை நீ கீழ்த்தரமா பேசி மட்டமா பேசி நீ அவனை மட்டமா பேசினா அவன் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பான்? உனக்கு சர்ச்சை, உனக்கு ஜீசஸை குறை சொன்னா உனக்கு குறை சொன்னா உனக்கு கோவம் வருது, அப்போ இஸ்லாமிய குறை சொன்னா உனக்கு கோவம் வருது, அப்ப அவனுக்கு அவன் சாமியை சொன்னா கோவம் வராதா? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? உனக்கு வந்தா ரத்தம், இவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா?
ஜெயசீலன் வணக்கம். சந்துரு வணக்கம். வந்ததுல இருந்து மைக் ஆன் பண்ணி பேசாமே இருக்கிறீங்க. நானே பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது ப்ரோ. இதெல்லாம் நமக்கு தேவையில்ல ப்ரோ. மதம் இதெல்லாம் எடுத்து இழுத்துக்கிட்டு சும்மா தலைவர் மேல மதவெறிய பூசினா தலைவர் மேல மதவெறிய பூசினா இங்க ரஜினி ரசிகனா இருக்கக்கூடிய இங்க எல்லா ரஜினி ரசிகம் வேணாம் நமக்கு எதுக்குப்பா. நீங்க இல்ல ட்வீட்டா போட்டு 3-4 நாளைக்கு முன்னாடி வந்து பிஜேபி காரவங்க வந்து தலைவரை வந்து கழுவி ஊத்துனாங்க. நம்ம தலைவர் வந்து டிஎம்கே சப்போர்ட்டா பேசுறாங்க. ஆமா, அன்னைக்கு எதிர நம்ம தானே பரதேசி பிஜேபின்னு சொல்லி ஹேஷ்டேக் போட்டது. நான் தானே முதல்ல போட்டேன். அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி இத கடந்து போக வேண்டியதான். நம்ம எப்படி கடந்து போவோம்? அது எப்படி கடந்து போறது? நான் என்ன கேக்குறேன், எப்படி கடந்து போறது? சாதாரணமா ஒரு சாதாரணமா எந்த விதமான நோக்கமும் இல்லாம இருக்கிற ஒருத்தரை நீங்க வந்து மதவெறின்னு சொல்லி அவர் மேல காவி சாயத்தை பூசி அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல காவி சாயத்தை பூசி ஒடுக்குனீங்க. அவரே சொல்லிட்டாரு, நீ என்ன முக்குனாலும் என் மேல நீ காவி சாயம் பூச முடியாதுன்ட்டாரு. அவரு வந்து காவி சாயம் பூசுறதுக்கெல்லாம் பதில் கபாலி காலான் 2 படம் நடிக்கும் போதே பதில் அந்த படம் எடுத்தவன் ஜெயசீலன், அதுதான் நான் கேக்குறேன். அந்த படம் எடுத்தவன் வாய் இன்னைக்கு என்ன பேசுது? என்ன பேசுனுச்சு இன்னைக்கு சாயங்காலம்? நீ காலா கபாலி படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உன் கருத்து மயிரை சொல்ல வேண்டியதுதானே பாரஞ்சித்து? அன்னைக்கு எந்த சந்துக்குள்ள பொந்துக்குள்ள போய் உட்காந்து நேத்து உட்காந்துக்கிட்டு சர்ச்சில் எவ்வளவு பஞ்சாயத்து நடந்தது. ஒரு பாதிரியார் எத்தனை பொண்ணுங்களை வந்து அபியூஸ் பண்ணிருந்தான். அன்னைக்கு வாய் திறந்து பேசாத ஏன் திருமணம் பாரஞ்சித்து ஏன் பேசல? நேத்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு பெண்ணை வந்து உடம்புல சிகரெட் துண்டு எல்லாம் எடுத்து வச்சாங்களே, அப்ப இந்த மாதிரி சில யாராச்சும் பாரஞ்சித்து திருமணம் ஏன் வாய் திறந்து பேசல? பாரஞ்சித்து பேசினாரு. என்ன மயிர பாரஞ்சித்து பேசினா? என்ன மயிர பாரஞ்சித்து பேசினா? என்ன புடிண்டாவன்? இப்பெல்லாம் அக்யூசேஷன் பண்ணாதீங்க நீங்க. இதெல்லாம் நமக்கு அக்யூசேஷன் ரஜினி மேல நீங்க பண்றது சரியா? இவனுங்க ரஜினி மேல அக்யூசேஷன் பண்றது சரியா? உனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில ஏதாவது சொன்னாரா? இருங்க, ஆமா பேட்டியை போய் பாருங்க. ப்ளூ ஸ்டார்னா என்ன சொல்லுங்க எனக்கு. ப்ளூ ஸ்டார்னா என்ன சொல்லுங்க எனக்கு. நீங்களா எடுத்துக்கிட்டு தலைவர் அது ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் தான் ப்ரோ ப்ளூ ஸ்டார்ன்றது. அப்படியா? சரி, அப்ப நான் என்ன பண்றேன், பாபால அவரு பின்னாடி திரும்பிக்கும் போது சிவப்பு சூரியன் சொல்லி வச்சார்ல, என்னத்துக்கு திராவிட கழகம் VK வீரமணிக்கு என்னத்துக்கு பொத்துக்கிட்டு கோவம் வந்துச்சு? எதுக்கு தலைவருக்கு போன் பண்ணி உட்காந்து இல்ல நீங்க அதை எடுக்கணும்னு சொல்லி ஏன் கோரிக்கை வச்சாரு? ஏன் வச்சீங்க? தலைவர் தான் சொன்னாரு. கடைசி நேரத்துல இல்ல ஆடியோ கேஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டா நீங்க பின்னாடி இருக்க அந்த சிவப்பு சூரியன் பிளஸ் கொஞ்சம் டார்க்கா வச்சிருக்கீங்க, கருப்பு சிவப்பு வச்சிருக்கீங்க, அது நீங்க எடுக்கணும். என்ன மயிருக்கு சொன்னேன்? அதுக்கு சொல்லல ப்ரோ. அவர் வந்து அதிசயமானது என்ன பெரியார் தான் ராஜா. அதெல்லாம் கிடையாதுங்க. அவர் தலைவர் பின்னாடி சிவப்பு கலர் ஒண்ணு சாயம் ஒண்ணு இருக்கும், அதுக்கு பின்னாடி கருப்பு கலர் இருக்கும். நான் என்ன கேக்குறேன், ஆத்திகன் நாத்திகனா மாறுறான் தான் படத்தோட கதை. அதுல ஓகேவா? ஆத்திகன் நாத்திகனா மாறுறான். நான் என்ன கேக்குறேன், நீ ஆத்திகனா இருக்கிறேன்னா ஆத்திகனாவே இரு. இவனுங்கள நான் அது சினிமா. ஒரு நிமிஷம் இருங்க. நான் என்ன கேக்குறேன், பாரஞ்சித்து தலைவரை டைரக்ட் பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக நான் முட்டு கொடுக்க முடியாதுங்க. அவன் தலைவர் அதை எதிர்த்து பேசினா, ஏன்னா பாரஞ்சித்துக்கு ரசிகம் கிடையாது, ரஜினிக்கு தான் ரசிகம். எப்ப பாரஞ்சித் பேசினாருன்னு எனக்கு தெரியலையே. சாயங்காலம் கொடுத்த இன்டர்வியூ போய் பாருங்க, அப்ப தெரியும். அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி. தங்கலான் வருது இல்ல, தங்கலான்ல நீ இப்ப இவன் பசுபதிக்கு நீ நாமத்தை போட்டு அவனை வில்லனா காட்டுறீல, ஒக்கால அன்னைக்கு தூக்கி வச்சு குத்துற அவனை. இதெல்லாம் நமக்கு தேவையா ப்ரோ? எதுக்கு இது வந்து இப்ப நான் வந்து இப்ப கேக்குறீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கல்ல, அதைத்தான் நான் பதில் கேட்கறேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ரஜினி எந்த கோயிலுக்கு போனா உங்களுக்கு என்ன வந்துச்சு? ரஜினி ராகவேந்திர மண்டபத்துக்கு உள்ள ராகவேந்திர கோயிலுக்கு கட்டும்போது இல்ல நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. என்ன சொன்னாரு? எனக்கு கருத்து இல்லைன்னு ப்ரோ சொன்னாரு. எனக்கு கருத்து இல்லைன்னு சொன்னாரு. கருத்து இல்லன்னா இல்ல அவருடைய தனிப்பட்ட கருத்து. அது என்ன கேட்காதீங்கன்னு சொல்லிருக்கணும். வீடியோ முழுசா பாரு. சொன்னாரு அதான ப்ரோ சொன்னாரு. ரஜினிக்கு தான் ரசிகம், பாரஞ்சித்துக்குலாம் ரசிகம் கிடையாது. சரியா? இங்க வந்து ரஞ்சித் ஏதாவது தப்பா பேசியிருந்தாருன்னா ரஞ்சித் அடிக்கிறது. பாரஞ்சித்து நான் என்ன கேக்குறேன், தங்கலான் அடிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் அது சரியா இருக்கான்னு எனக்கு தெரியல. அதுக்கு மேல இல்ல நீங்க ஒரு சரி, அப்ப மோகன்ஜி படம் எடுக்கும் மட்டும் ஏன் ஓய்வுன்னு குத்துறாங்க? எனக்கு இது சொல்லுங்களேன். எனக்கு ப்ரோ சமூகத்துல பெரும்பான்மைக்கு பெரும்பான்மையா? எது பெரும்பான்மை? கம்மியான ஜனத்தொகையில இருக்கிறவன் கீழே இருக்கணும், அதிகமா இருக்கிற ஜனத்தொகையில இருக்கிறவன் மேலே இருக்கணுமா? குரல் கொடுக்கிறவங்களோட குரல் தான் அதிகமா பேசப்படும். எப்படி குரல் கொடுக்கணும்? ஒருத்தவங்க தட்டி கீழே காட்டி எடுத்தா நீங்க மேல குரல் கொடுப்பீங்களா?
ஒருத்தவனை கீழே இறக்கிட்டு தான் இன்னொருத்தர மேல ஏத்தி காட்டுவீங்களா? தயவு செய்து ஒரு ஆளா வச்சு இல்ல பேசாதீங்க. இல்ல இல்ல கபிலன் ப்ரோ, மோகன்ஜி பண்ற படம் ஓகேவா? கரெக்டா அவர் பண்றது? அப்ப பாருங்க மாரிசெல்வராஜ் எடுக்கிற படம் ஓகேவா? அப்ப மாரிசெல்வராஜ் எடுக்கிற படம் ஓகேவா சொல்லு. இதுல வந்து நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க பேசுறது ஓகே. ஆஸ் ரஜினி ஃபேனா இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கறது எனக்கு சரியா படல. ரஜினி ரசிகன் பேச மாட்டான்ற தைரியத்துல தானே இவனுங்க எல்லாம் பேசுறீங்க. ரஜினி இல்ல நான் கேக்குறேன் இருங்க, ரஜினி இல்ல ஒரு நிமிஷம், நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. கர்ணன்ல திருப்பதி இல்ல திருவண்ணாமலையில லைட் போடும் போது, திருப்பதியில நான் கேட்கறது மட்டும் பதில் சொல்லுங்க. ரஜினின்னு வரும்போது அவருடைய செயல்பாடுகளை எடுத்து வச்சு கேள்வி கேட்கிற நீங்க, நான் கேள்வி கேட்கறானுங்களா இவனுங்க, அப்ப இவனுடைய தனிப்பட்ட செயல்பாட நான் கேள்வி கேட்க கூடாது அப்படிதானே? நீங்க மாரி செல்வராஜ் ரஜினியை பத்தி ஏதாவது தப்பா பேசினாரா? நீங்க பேசுறேன் இப்ப நான் பேசுறேன். மாரி செல்வராஜ் பேசுறேன், நான் பேசுறேங்க. இல்ல நீங்க இப்ப சொன்னது அப்படித்தானே பேசுனீங்க. மாரி செல்வராஜ நான் கேள்வி கேட்பேன், தப்பு செஞ்சா கேட்பேன். ரஜினி எந்த கோயிலுக்கு போறாரு, ரஜினி எந்த கோயிலுக்கு போறாரு? ஏங்க நான் என்ன கேக்குறேன், ஐடியாலஜியே யாருமே தலைவர்னு சொல்ல மாட்டேன், சொல்லாத ஐடியாலஜி. ஆனா அவனே நம்ம தலைவர்னு பேசின பல பேட்டிகள் இருக்கு, அதெல்லாம் போய் அடுத்த படம் இல்ல காலா கபாலி வர்றதுக்கு முன்னாடி இதே மாதிரி எனக்கு ரஜினி அவர்கள் கொடுத்த கருத்துல என்ன மாற்று கருத்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாப்லையே பாரஞ்சித்து. சொல்றதுனால என்ன நீங்க தப்பு, நீங்க அது என்ன இல்ல இப்ப என்னங்க அது, நான் ரஞ்சித்தை அடிச்சா என்னங்க உங்களுக்கு என்னங்க வந்துச்சு? ரஞ்சித் மட்டும் நான் சொல்லல, நீங்க நான் மோகன்ஜியே அடிப்பேன். இல்ல நான் மோகன்ஜியே நான் திட்டுவேன், நான் மாரி செல்வராஜையும் திட்டுவேன், நான் ரஞ்சித்தையும் திட்டுவேன். இப்ப என்ன எந்த லிஸ்ட்ல சேர்ப்பீங்க? என்ன தேவையில்லைங்கிற, நம்ம தலைவரை யாராவது தப்பா பேசினாங்கன்னா அவங்களை அடிக்கலாம். தலைவரை தப்பா பேசினாதான் பேசுனேன்னு சொல்ல வரேன், அது புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. எங்க ரஞ்சித் பேசினாருன்னா எனக்கு தெரியல, எனக்கு அது அவர் பேசுன தலைவர் நீங்களா எடுத்துக்கிட்டு எல்லா சரி பண்றீங்க. ரஞ்சித் வந்து தலைவர் கடந்த 2019ல 2020ல பாரஞ்சித்தோட ட்வீட்டை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு தலைவரை பத்தி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாப்புல. புரியல 500 வருஷம் முந்திர 500 வருஷம் வெற்றின்னு சொன்ன போதே அதுல எனக்கு கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்லியிருக்காரு ப்ரோ ரஞ்சித். இந்த பேட்டியிலே சொல்லியிருக்காரு கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்றது கருத்து ப்ரோ. அவர் தலைவர் தப்பா பேசினா, அவர் தலைவர் சொன்னதுனாலயே அது வந்து சரியில்லை. சரி சரி எனக்குமே இப்போ சரி ஜெயசீலன் பேசுறதா சினிமா பேசுறதா யார் பேசுறது? சந்துரு பேசுறேன். ஜெயசீலன் தான் பேசுறேன். ஜெயசீலன், எனக்கு ஒரு டவுட். இப்ப உங்களுடைய கருத்து நீங்க சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? அயோத்தி கோயிலை இடிக்கணும்னு சொல்லிட்டு உங்க கருத்தை நீங்க சொல்லிடுறீங்க. இப்ப அதுக்கு எதிர்கருத்து வருமா வராதா? சும்மா ஒரு பேச்சுக்கு நீங்க பாருங்க, நான் அதெல்லாம் நீங்க சொல்லி அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்ப எனக்கு இல்ல ஒரு பேச்சுக்கு தாங்க நானும் சொல்றேன், சும்மா ஒரு பேச்சுக்கு நீங்க சொல்றீங்க. ரஜினி ரசிகன் இல்லன்னு டாக் பண்ணுவீங்களா? ஐயோ, நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சரி உங்களை விட்டுருங்க. ஒரு பார்வை இருக்கும் ப்ரோ. என்னங்க பார்வை? ரஜினி வரவங்க மட்டும் என்னங்க பார்வை மாறுது? ரஜினி மேல மட்டும் என்னங்க ஒரு மாதிரி பார்வை மாறுது? திருவண்ணாமலைக்கு லைட் போட்டப்ப இதே தலைவர் வந்து திருவண்ணாமலைக்கு லைட் போட்டாரு. ராகவேந்திரா தன்னுடைய 100வது படமா ராகவேந்திரா சுவாமி சொல்லி நடிக்கும் போது உட்காந்துக்கிட்டு அன்னைக்கெல்லாம் வாய் திறக்கல. நல்லா கவனிச்சிங்க, இவங்க எல்லாம் வாய் திறக்கல. 1998ல திருமாவளவன் கட்சி ஆரம்பிக்கும் போது தன்னுடைய இயக்கத்தை வந்து கட்சியா மாத்தும் போது ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தை கொடியை பார்த்தா இங்க இயக்கமா மாத்தினாப்புல. போய் ரஜினிகாந்த் தலைவரோட ரசிகர் மன்ற கொடியும் நீங்க விடுதலை சிறுத்தையோட கட்சி கொடியும் பாருங்க. அது எதோ முன்மாதிரியா வச்சு உருவாக்கப்பட்டதுன்னு அப்ப தெரியும். அன்னைக்கு உங்களுக்கு ரஜினியோட பலம் தேவைப்பட்டுச்சு, ரஜினியோட ரசிகர்கள் தேவைப்பட்டுச்சு, ரஜினி தேவைப்பட்டுச்சு. ஆனா அன்னைக்கெல்லாம் அவர் சாமி கும்பிடலையா? ராகவேந்திர சாமி அவர் கும்பிடலையா? பாபா சாமி கும்பிடலையா? நீங்க வந்து ரொம்ப இப்பதான் என்னமோ புதுசா ஒரு இந்து கோயிலுக்கு போய் கும்பிடுற மாதிரியும், இப்பதான் அவர் வந்து போயிட்டு என்னமோ முன்னால என்னமோ ஒரு மதம் மாறின மாதிரியும் ரஜினி மேல அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி தட்டுறீங்க. இது வந்து அவங்க கருத்து சொல்றாங்க, அதை நம்ம கேட்க கூடாது. அப்படியா? அப்ப ரஜினி அவருடைய கருத்து தானே சொன்னாரு. அதை மட்டும் விமர்சனம் பண்ணி ஏன் இங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசுறீங்க? ப்ரோ காக்காங்க கதறிட்டு இருக்காங்க ப்ரோ, அவனுங்களை விடுங்க. நீங்க காக்கா மட்டுமா கதறுது? நான் கேக்குறேன், நேத்து திமுக காரன் பேசல, அகோரின்றவன் என்ன ஐடி? அகோரின்றவன் என்ன ஐடி? நீ கோட் பண்ணி தானே போட்ட, என்ன ஐடி அது? உண்மை பேச உடைப்போமா? உண்மை பேசு, அது போதும் எனக்கு. தலைவரை எவன் தொட்டாலும் அடிதான், அவன் எந்த மாத்தக்காரனா இருந்தாலும் சரி.
இதே பிஜேபி காரன் தலைவரை பத்தி கேவலமா பேசும்போது என்னையா பண்ணோம்? நம்ம அடிச்சோம்ல, டேக் ரன் பண்ணல. அதை நான் பாரஞ்சித்துக்கு நான் கொம்பா முளைச்சிருக்கு, இல்ல மாரி செல்வராஜுக்கு மட்டும் கொம்பா முளைச்சிருக்கு, இல்ல மோகன்ஜிக்கு மட்டும் என்ன 2 கொம்பா முளைக்குது? திருவண்ணாமலைக்கு உட்காந்து லைட் போடும் போதெல்லாம் அன்னைக்கு வந்து ரஜினி சாமி கும்பிடுறாரு தெரியல. ராகவேந்திர சாமிக்கு உட்காந்து அவர் 100 படம் நடிக்கும் போது அன்னைக்கு ரஜினி சாமி கும்பிடுறாரு தெரியல. அவருக்கு என்ன விருப்பமோ அந்த சாமியை கும்பிடுறாரு. உங்களுக்கு என்ன விருப்பமோ உங்க சாமியை நீங்க கும்பிடுறீங்க. அது நீங்க கிறிஸ்துவ கும்பிடுங்க, இஸ்லாமிய கும்பிடுங்க, எந்த மதத்தை வேணா கும்பிடுங்க. அவரு ஏதாவது விமர்சனம் பண்றாரா? கிடையாது. அவரு மட்டும் போயிட்டு ஏதோ ஒரு கோயில் ஓப்பனிங், இதே சர்ச்சுக்கு அவர் போல, இதே தர்காக்கு அவர் போல, அன்னைக்கு ஏன் பாரஞ்சித்து வாய் திறக்கல? அன்னைக்கு ஏன் மாரி செல்வராஜ், திருமாவளவன்ல இருந்து எல்லாருமே ஏன் வாய் திறக்கல? யோகிநாத் ஆதிநாத் காதல உழுமது சார், நீங்க அவ்வளவு பெரிய ஆளுங்களோட காலத்துல சார் நீங்க போய் அவர் காலில் போய் விழாமா? இல்லைங்க, அவரு ஒரு சித்தரு, அதனால நான் வந்து நான் காலில் விழுந்தேன். வயசுல அது முக்கியம் இல்ல. இதே ரஜினி ஃபேன்ஸ் ஒரு கை கால் இல்லாம ஒரு பையன் ஒருத்தர் நீட்டி காலை நீட்டிட்டு இருந்தான், அவன் காலை தொட்டு வீட்டுக்குள்ள காலை தொட்டு கும்பிட்டு அவர் உட்காந்து பேசல. அவரு தலைவரே ஏங்க, குட்டி சாமியார் சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க சுத்திட்டு இருந்தானுங்களா? அவனு காலில் இங்க இருக்கிற ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க இருந்து எதிர்கட்சியில இருந்து ஆரம்பிக்கிற எல்லாம் போய் உள்ள சின்ன பையன் குட்டி சாமியார் ஞாபகம் இருக்கா? 19 வருஷத்துக்கு ஹிஸ்டரி எடுத்து பார்ப்போமா? இன்னுமா ரஜினியை மட்டும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ரஜினி அவனா கேள்வி கேட்டா அவனை நான் பதில் கேள்வி கேட்டா இல்ல அவன் அவங்களோட தனிப்பட்ட கருத்து. அதே மாதிரி இதுவும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவன் சினிமா டைரக்டரே, நான் ஒரு ரஜினி ரசிகன், அதுவும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்ப தனிப்பட்ட கருத்தாவே எடுத்துங்க ப்ரோ. ஆல்ரெடி வலதுசாரியா பார்த்து எல்லாம் இது பண்ண முயற்சி பண்றாங்க. அதுக்கு எல்லா மதத்துக்கும் ஜெயசீலன் இந்த ஒரு கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? தலைவர் வந்து எல்லா மதத்துக்கும் பொதுவானவர். இதை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? சித்தாந்தம் உள்ளவர் தான். இருங்க, தலைவர் உண்மையிலே வலதுசாரி சித்தாந்தம் உள்ள, அவங்க ஃபேன்ஸே வந்து ஸ்பேஸ் போட்டு அவர் வந்து வலதுசாரிக்கு சொந்தமானவர், அது அவர் பொதுவானவரா இருக்கணுங்கிறது என்னோட கருத்து. அதுல வந்து தனிப்பட்ட பொதுவானவர் தான். அவர் பொதுவானவர் தாங்க, அவர் பொதுவானவர் தான். அது கரெக்ட் தான். அவர் எந்த மதத்துக்கும் எந்த இதுக்கும் யாரும் உரிமை கொண்டாட முடியாது. காமன் ஆடியன்ஸா வெளியில இருந்து பார்க்கும்போது, சினிமா சண்டையை விட்டுருங்க, காமன் ஆடியன்ஸா வெளியே இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அப்பட்டமா ரஜினி ரசிகர்களும் சரி, ரஜினியும் சரி, அவரை வந்து முழுக்க வலதுசாரி சித்தாந்தத்தை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கறதான் தெரியும். ரஜினி ரசிகர்களுக்குள்ளேயும் நடுநிலையானவங்க இருக்காங்க, இடதுசாரி சித்தாந்தம் பிடிக்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி ரஜினிக்குள்ளேயும் ஒரு நடுநிலைவாதி இருக்காருங்கிறது மறைஞ்சு நீங்க பேசுற அந்த வலதுசாரி சார்பு வந்து அதிகமாகுது. அதனாலதான் நான் அதை கேட்டு ஒரு மதத்தை ஜெயசீலன், ஒரு மதத்தை இன்னொரு மதத்துக்காரன் அடிக்கும் போதும் சரி, நியாயமானது. நீங்க இந்த மதம் பேசி முடிக்கலையே ஜெயசீலன், இருங்க இல்ல நீங்க சொல்லும் போது நான் கேக்குறேன், நான் சொல்லும் போது ஒரு கேளுங்களேன். இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க உங்களோட ஒரு மதத்தை நீங்க மதத்தை அதை வச்சு அடிங்க, தலைவரை வச்சு அடிக்காதீங்கன்னு நான் சொல்றேன். தலைவர் அனைவருக்கும் பொதுவானவர். ஏங்க, தலைவரை குறை சொல்லி ஒருத்தன் பண்றான் போது நாங்க ரஜினி ரசிகனா தான் நான் இங்க நிக்கிறேன். நான் ஒன்னும் இந்து மதத்துக்காரன் கிடையாது. இங்க ஒன்னும் நான் இஸ்லாம் மதத்துக்காக வந்து நிக்கலையா, இங்க ஒன்னும் முஸ்லீம் கிறிஸ்டின் மதத்துக்காக நிக்கலையா, இல்ல ஜூயிஸ்க்காக வந்து நிக்கலையா, இல்ல புத்திசங்க வந்து நிக்கலையா. இந்த விஷயத்துல தலைவரை வந்து ஒரு பக்கமா கொண்டு போற மாதிரி இல்ல. நீங்க டிஎல பாக்குறீங்களா இல்லையா ஜெயசீலன்? இன்னைக்கு நேத்து நைட்ல நீங்க டிஎல பாக்குறீங்களா இல்லையா ஜெயசீலன்? இதை மட்டும் சொல்லுங்க ப்ரோ. பாத்துக்கிட்டு தான் ப்ரோ இருக்கேன். திமுக கட்சியில இருக்கிறவனும் சரி, திமுக கட்சியில இருக்கிறவனும் சரி, இந்த விஜய் ரசிகர் மன்றத்துல இருக்கிறவனும் சரி, விஜய் ரசிகர்களும் சரி, என்ன மாதிரி ட்வீட் போடுறான் நீங்க பாத்தீங்களா இல்லையா? இல்ல அப்படி போடுறது உண்மை கிடையாதுல்ல. நீ அதுக்கு பதிலடி போடக்கூடாதுங்க. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம பண்ணக்கூடாதுங்க. இல்ல ஜெயசீலன், நீங்க சொல்ற கான்செப்டுக்கு வந்தோம்னா அவன் என்ன சொன்னா போனா என்னப்பா, நம்ம தலைவரை நம்ம கரெக்டா நினைச்சுக்கிறோமா? அப்ப நம்ம ஃபேன் ஃபைட் பண்ணக்கூடாது. கரெக்டா தலைவருக்கா நிக்கிறீங்க ப்ரோ. ஆனா இந்த விஷயத்துல நீங்க நிக்கிறது வந்து தலைவரை வந்து ஒரு பக்கத்து காட்டுது. அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. இந்த விஷயம் சினிமா கடந்த 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறானுங்க. கடந்த 5 வருஷமா தலைவரை ஒரு சாரா வச்சு தள்ளிட்டு இருக்கிறானுங்க. அப்பெல்லாம் உட்காந்து ட்வீட்டா ஸ்பேஸா போட்டானுங்க. நானு இப்ப நான் பேசுறதுனாலதான் வந்து தலைவர் வந்து இல்ல இப்ப லால் சலாம் படம் நடிக்கிறதுனால நமக்கு தெரியும் ப்ரோ அவர் எப்படின்னு. நமக்கு தெரியும் அவர் எப்படின்னு. உங்களோட நோக்கத்தை நான் குறை சொல்லல, நீங்க அப்படி எடுத்துக்காதீங்க.
உங்களோட நோக்கத்தை நான் குறைய சொல்லல. ஆனா இவ்வளவு உணர்ச்சி வசத்தை காட்டி தலைவர் வந்து வலதுசாரி ரஜினி சித்தாந்தத்துக்கு ஆதரவானவர், ரஜினி அவங்க எனக்கு ஃபேன்ஸ் ரஜினின்றது கொதிக்கிறாங்க. எமோஷன். ஜெயசீலன், எனக்கு ரஜினின்றது எமோஷன். ஓகே, அதெல்லாம் புரியுது ப்ரோ, அதெல்லாம் எனக்கு எந்த நான் விதமான மாற்று ரசிகனா கருத்தும் கை கிடையாது. தட்டிட்டு விசில், நான் ரஜினி ரசிகனா ஒரு கை ப்ரோ தட்டி விசில் உங்களோட அடிச்சு அவர் கூட நோக்கத்தை ஒரு நான் போட்டோ குறையே எடுத்துட்டு. சொல்லல ப்ரோ, இல்ல புரிஞ்சுக்கோங்க. ஜெயசீலன், உங்களோட இதை இல்ல நான் வந்து ஜெயசீலன், இல்ல நல்லா ப்ரோ, கேளுங்க. இல்ல என்னுடைய இல்ல கமல் என்னுடைய பேச்சையும் கொஞ்சம் 2 பேரும் கொஞ்சம் கேளுங்கன்ற. நீங்க சொல்றத நான் கேட்கறேன், ஆனா நான் சொல்ல வர்றத ஒரு விஷயம் கேளுங்கன்ற. பாஷா பாயும் ஜெயசீலனும் நான் சொல்ல வர்றது என்ன, ரஜினிய ஒரு குறிப்பிட்ட மத சார்பா தள்ளி தள்ளி அவரை வந்து குறை சொல்லி இந்த பக்கம் தள்ளி விடுறதுனால, நீங்க அவங்க சொன்னா போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டதுனால தாங்க இன்னைக்கு எல்லாம் சங்கின்னு சொல்லிட்டு இருக்கிறான் அவரை. அதை நீங்க விட்டுட்டு போலாம், ஆனா நான் விட்டுட்டு போக முடியாது. அதை நான் விட்டு போக முடியாது. அது உங்க கருத்து. ப்ரோ தளபதிக்கு புரியுதுங்களா ப்ரோ? சொல்லுங்க ராணா. ஹலோ ப்ரோ, கேக்குதா ப்ரோ? நான் பேசுறது கேக்குதா? சொல்லுங்க சினிமா. அவர் வேற யாரோ யாரு ப்ரோ பேசுறா? சினிமா கேக்குது. இல்ல ப்ரோ, இப்போ தளபதி வந்து ஒரு எல்லா மதத்துக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்வீட் இப்போ போட்டாருன்னா, நீங்க 26 எலெக்ஷன்ல ஒரு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கா? அப்படியா? அப்ப ஏன் உட்காந்துக்கிட்டு நேத்து சன் டிவில பேட்டி கொடுக்கும் போது நெல்சன் பேட்டி கேள்வி கேட்டான்ல, உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கான்னு தானே கேள்வி கேட்டான். எந்த இறை நம்பிக்கை இருக்குன்னு அவன் கேள்வி கேட்கல. அப்ப என்னத்துக்கு சர்ச்சுன்னு எடுத்து முதல்ல எடுத்து சொன்னாப்புல? இல்ல ஒரு ப்ரோ நிமிஷம், அதே நான் இதுக்கு பதில் திருப்பாச்சி படத்துல சொல்லலாமா? சாமி நான் இதுக்கு பாட்டு பதில் சொல்லலாமா? தயவு செஞ்சு. இப்போ சொல்லுங்க ப்ரோ. முதல்ல இந்த அரசியலை வந்து மத சார்பா ஒரு ஒரு விஷயமா நம்ம மூவ் பண்றதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பெரிய ஒரு மூடத்தனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் தட் இஸ் பிக்கெஸ்ட், என்ன சொல்றது, ஒரு கேர்ஸ் நமக்கு. அது ஒரு மத சார்பா தான் வந்து மத சார்பா பேசினாதான் வந்து அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா யாரு வேணாலும் பேசலாமே. அது மட்டும் தானே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்னு ஒண்ணு இல்லையா? இங்க எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மதம் தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனையா? அதுதான் என்னோட கேள்வி. முதல்ல வாக்கு எப்படி வாங்குறது? அது ஒரு பிரச்சனை. வாக்கு வேணும்ல. இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ ஒரு சாதியோட சார்பட்டு இருக்கு, அது நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வந்து ஒரு அடி மட்டத்துல இருந்து அதை அழிக்கணும் அப்படிங்கிறது உண்மைதான். பட் நான் இப்ப பாலிடிக்ஸ் பத்தி நான் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறதுல நான் தடவை இங்க பேசுறேன். எனக்கு என்னன்னா, இப்ப தலைவர் டாபிக் இருந்ததுனாலதான் நான் வந்தேன். நான் மெயினா இப்போ ரொம்பவே ஒரு இன்செக்யூரா சுத்திட்டு இருக்காங்க நிறைய பேரு. அவரு வந்து என்ன பண்ற, அதாவது இப்போ கொஞ்ச நாள் முன்னாடிதான் கலைஞர் ஃபங்க்ஷனுக்கு போனாரு. கலைஞர் எப்பேற்பட்ட ஆளு அப்படிங்கிறது தெரியும், சரிங்களா? அதுல வந்து அவரு எதையுமே முதல்ல பெரியார் படம் எடுக்கும்போது கூட அந்த தயாரிப்பாளர்களுக்கு வந்து கஷ்டத்துல இருக்கும்போது தலைவரே வந்து கொடுத்துட்டு உதவி பண்றது கூட அவர் ரெடியா இருந்தாரு. அவரு பணம் கொடுத்தாரு. அவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு, அதாவது இந்த இந்த எப்படி சொல்றது, இது ஒரு பெரிய விருந்து மாதிரி பெரியார், எது எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி. அவரு பொதுவானவர் தான், ஆனா இறை நம்பிக்கை இருக்கிறவரு. அவரு முதல்ல வந்து அரசியலுக்கு வரேன்னு சொன்ன நாள் கூட ஜாதி மத சார்பற்ற ஆன்மீக அரசியல்னு சொன்னாரு. அப்ப கூட நிறைய தற்குறிங்களுக்கு அது புரியல. ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னன்னே புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. அது வந்து ஒரு மத சார்பற்ற மத சார்பு இருக்கிற மாதிரி தான் வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு கான்டெக்ட் கொடுத்து அவர் அந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில வந்து அதை இது பண்ணும்போது கூட சொன்னாரு என்ன எல்லா, அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டினா எல்லா ஜீவராசிகளையும் ஒன்னா மதிக்கிறது, எல்லாத்தையும் விரும்புறது, லவ் ஆல் சர்வ் ஆல், இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. எல்லா மதத்திலும் ஆன்மீகம் இருக்கு, கரெக்டா? இறை நம்பிக்கை இருக்கிறது தான். அதுதான் சொல்றேன், மதத்துல ஆன்மீகம் இல்ல, ஆன்மீகத்துக்குள்ள மதம் அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான். அதை தாண்டி அதை வந்து மத்த விஷயங்களுக்காக யூஸ் பண்ணும் போதுதான் முட்டாள் மனுஷங்க யூஸ் பண்றப்போதான் இங்க ரத்தம் சிந்துது. இப்படி எல்லாம் சொன்னா புரியுதுங்களா? புரியாது, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. அதாவது இறை நம்பிக்கை இருக்கிறது தான், இறை நம்பிக்கை இருக்கிறது தான் ஆன்மீகம், கரெக்டா? ஆமா. அத இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இப்போ ரஜினிகாந்த் வந்து இந்துவா பிறந்ததுனால நல்ல இந்துவா இருக்காரு, அவர் கிறிஸ்துவரா பிறந்தா நல்ல கிறிஸ்துவரா இருப்பாரு.
இஸ்லாமியரா பிறந்தா நல்ல இஸ்லாமியரா இருப்பாரு. அதுதான் ஆன்மீகம். அத புரிஞ்சுக்கணும் முதல்ல. ராணா அதுதான் வே ஆஃப் லைஃப் தான் ராணா அது. ராணா இத பிறந்திருந்தால் இப்ப அவர் இங்க ஹிந்துவா பிறந்துட்டாரு. ஏன் உங்களுடைய ரேஷன் கார்டுலயும் ஆதார் கார்டுலயும் சரி, இல்ல என்னுடைய ரேஷன் கார்டு ஆதார் கார்டுலயும் சரி, என்னதான் அங்க உள்ள ஹிந்துன்னு போட்டா நம்மள வந்து ஹிந்துவா பார்க்க மாட்டாங்க. எப்படின்னா நம்ம அங்க இருக்கிறவங்களே என்ன பிரிச்சு வைப்பாங்க. அதெல்லாம் வேற விஷயம், விடுங்க. நான் வேண்டாம், நான் அதுல நிறைய மாற்று கருத்து இருக்கு. ஆனா நான் கேட்கறது, அவரை தனிப்பட்ட முறையில அவர் ஒரு கோயிலுக்கு போறாரு, அவர் தர்காக்கு போறாரு, இல்ல அவர் சர்ச்சுக்கு போய் ஒரு சாமி கும்பிடும் போது அந்த நேரத்தெல்லாம் விட்டுறானே. அவர் இந்த வடநாட்டுல ஏதாவது ஒரு கோயில் ஒன்று இன்வைட் பண்றாங்க, இந்தியாவில் இருக்கிற எல்லா செலிபிரிட்டிஸ் அம்பானில இருந்து ரத்தன் டாட்டால இருந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க, எல்லாரும் அங்க போயிருக்கிறாங்க. ஆனா ரஜினியை மட்டும் எடுத்துட்டு வந்து நீ ஏன் போன, நீ சங்கி, அப்ப ரஜினியை நீ கார்னர் பண்ணி பண்ற அப்படின்னா, அப்ப இங்க இருந்து பவன் கல்யாண்ல இருந்து ஆரம்பிச்சு சிரஞ்சீவில இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் போனாங்கல்ல, இவங்களை பத்தில ஏன் இங்க இருக்கிறவங்க எல்லாம் பேச இல்ல, அந்த மாதிரி தற்கொலைங்க அந்த ஊர்ல இல்லையோ என்னமோ, ஆர் மேபி கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. அது என்னன்னு சொல்றது? அப்ப ஒரு இப்ப இதே பாரஜித் ரஜினி சொன்னாரு. அப்ப தமிழ்நாட்டுல இருந்து இங்க தம்பி ராமையாவுக்கு கொண்டும் இன்விடேஷன் வந்திருக்கு, சரிங்களா? அவரே வீடியோ போட்டிருக்கிறாப்ல. நான் கேக்குறது, நாசருக்கு கொடுத்திருக்காங்க இன்விடேஷன். எல்லாருக்கும் எல்லாருக்கும் போயிருக்கு, எல்லாருக்கும் போயிருக்கிறானா. நான் கேக்குறது சிம்பிள், ரஜினி போனா மட்டும் தப்பு குறையாவது. இதே இலங்கையில போயிட்டு, இதுதான் நான் கொஞ்சம் 2ஆம் முடி சொல்லியிருந்தேன், இலங்கையில ஒரு 100 பேருக்கு இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் போது அங்க நீங்க வந்து உங்க கையால திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது தலைவர் போறாருன்னு நியூஸ் வந்தோன்னா இங்க இருக்கிறான் எல்லாரும் கொதிச்சானுங்க, அப்படியே கொந்தளிச்சானுங்க. அப்படியே எல்லாருங்கிறத விட திருமாவளவன் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாவே கொந்தளிச்சான். அதே திருமாவளவன் இங்க உட்காந்து சிகரெட் துண்டை தூக்கி உட்காந்து உடம்புல பொட்டா வைக்கும் போது எந்த பொந்துக்குள்ள போய் உட்காந்து இருந்தாரு. நேத்து ஒருத்தன் போன் பண்ணி கேட்டான் மாரி செல்வராஜ் போன் பண்ணி, சார் நீங்களும் கொஞ்சம் குரல் கொடுத்து ஒரு 2 ட்வீட் போடுங்க சார். அப்படியா, கேஸ் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க சார், நீங்களும் போடுங்க. அப்படிங்களா, சரி சரி சரி. ஏன் நான் அரசியல் பேசல, நான் அரசியல் பேச விரும்பல. நீங்க சொல்றது 100. நான் அரசியல் பேசல, ஒரு ரஜினி ரசிகனா நான் அரசியல் பேசக்கூடாதுன்னு தான் ஒரு லெட் மீ ஃபினிஷ் ராணா. நான் ஒரு ரஜினி ரசிகனா அரசியல் பேசக்கூடாது அப்படின்றதான் நான் ஒதுங்கி இருந்தேன். ஆனா ரஜினியை நீ எடுத்து கார்னர் பண்ணி அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு மதவாதியாவோ ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்துக்கு சொந்தக்காரனை நீங்க காட்டி நீங்க ஃப்ரேம் பண்ண முடிவு பண்ணீங்க அப்படின்னா நான் அரசியல் பேசுவேன். ரஜினி ரசிகன் அரசியல் பேசுவான். அப்ப வாங்கிக்க. நாளைக்கு ரஜினி ரசிகன் ஓட்டு இல்லாம நீ எலெக்ஷன்ல நிக்க போற, எங்க சொல்லு. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கட்சி தலைவன் ஒரு நடிகை அவனா சொல்லு, ரஜினி ரசிகன் ஓட்டு எனக்கு தேவையில்லைன்னு தெரியுமா? ஆம்பளை தான் சொல்லு பாப்பா, சொல்லு பாப்பா. அது மட்டும் உறுதி. அதாவது இந்த உலகம் சுத்துற வரைக்கும், கடைசி ரஜினி ரசிகன் உயிரோட இருக்கிற வரைக்கும் ரஜினிசம் உயிர் தெழுந்துட்டு தான் இருக்கும். அது வந்து எங்கேயும் போகாது. அது உணர்வா மாறி சொல்றாங்க. நான் சொல்றேன், நீ உன்னோட கருத்தை சொல்லலாம். ஆனா ரஜினி பத்தின கருத்து நீ சொல்ற. அவர் என்ன சொன்னாரு? பாரஞ்சித்தோட வீடியோ எனக்கு வந்து குரூப்ல வந்தது. நான் வந்து பார்க்கல, நான் கேட்டேன், கான்டெக்ஸ்ட் கேட்டேன். ஒரு நிமிஷம், அந்த ரிப்போர்ட்டர் என்ன கேட்டாரு ப்ரோ? ரிப்போர்ட்டர் என்ன கேட்டாரு? பவன் கல்யாண் பத்தி கேட்டாரு. அதை கேட்டப்போ அவர் வந்து அவங்க சொல்றாங்க எனக்கு கருத்து வேறு அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரீஃபா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் அதுக்குள்ள போகவே இல்லை. வந்துட்டு போயிட்டு நீங்க ரஞ்சித் கிட்ட பொன்னியின் செல்வன் படம் வரும்போது தேவதாசி முறைகளை பத்தி பேசினான்ல பாரஞ்சித். நானும் கேக்குறேன், தேவதாசி முறை வந்து ராஜராஜ சோழ காலகட்டத்துல கொண்டு வரப்பட்டது. இப்ப பேசுறீங்கல்ல, இதுதான் தவறுங்க. சொல்லி முடிக்க விடுங்க, சொல்லி முடிக்க விடுங்க ஜெயசீலன். பொன்னியின் செல்வன் வரும்போது தேவதாச முறை வந்து ராஜராஜ சோழ காலகட்டத்துல தான் உருவானுச்சு அப்படின்னு இதை ஏன் என்ன சொல்ல விடாம இல்ல, ஏன் என்ன சொல்ல விடாம தடுக்கிறீங்க? ஏன் என்ன சொல்ல விடாம தடுக்கிறீங்க? சொல்லு, என்ன பிரச்சனை ப்ரோ? நீங்க இது சொல்றதுனால என்ன ஆகுதுன்னா ரஜினி ரசிகர்கள் எல்லாரும் சொல்லுவேன், இப்ப உட்கார்ந்து கேளுங்க, அதுக்கப்புறம் உங்க கருத்தை சொல்லுங்க, சரியா? அவன் சொன்னத பாரஞ்சி சொன்னத நான் சொல்றேன், நீ கேளுங்க. ராஜராஜ சோழ காலகட்டத்துல தேவதாசி முறைகள் தான் உருவாக்கப்பட்டதுன்னா ராஜராஜ சோழன் முன்னாடி ஏமா ஆண்டுது தமிழ்நாட்டை? எனக்கு சொல்லுங்க. இப்ப எனக்கு அவங்க அப்பா, அவங்க சித்தப்பா, ராஜராஜ சோழன் அப்பா சித்தப்பா அவங்களோட முன்னோர்கள்
ராஜராஜ சோழ சேரம் பாண்டிய ஆள்றதுக்கு முன்னாடி யார் ஆண்டுது தமிழ்நாட்டை? ப்ரோ தமிழ்நாட்டை மன்னராட்சி கீழே வந்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆண்டது பாண்டியர்கள். சேரன் சோழ பாண்டிய ஆள்றதுக்கு முன்னாடி யார் ஆண்டது? அதுக்கு முன்னாடி குடிமக்கள் ஆட்சி தான் நடந்துச்சு. இந்த மாதிரி மன்னராட்சி நடக்கல. அந்த குடிமக்களுக்கு பேர் இல்லையா? அந்த குடிமக்கள் பேர் சொல்லுங்க. அவங்களுக்கு பேர்லாம் கிடையாது ப்ரோ. ஒரு குடும்பம் அப்படியே கிளையா தான் வந்துச்சு. பேர் இல்லாம இருக்கும். அது எப்படி பேர் இல்லாம இருக்கும்? அது எப்படிங்க பேர் இல்லாம இருக்கும்? யார சொல்றீங்க? களப்பிரர்களை சொல்றீங்களா? சேரன் சோழன் பாண்டியன் வர்றதுக்கு முன்னாடி என்ன சிவிலைசேஷன் ஆண்டுது? அப்ப இங்க தேவதாசி முறைகள்லாம் இல்லையா? ரஞ்சித் இல்ல அது பாரஞ்சித் கண்ணுக்கு தெரியல ப்ரோ. அப்பெல்லாம் இல்ல ப்ரோ. போயிட்டு இல்ல அப்புறம் ஏன் நான் சேரன் சோழ பாண்டியர் காலகட்டத்துல முன்னாடி சொல்லுங்க. இதெல்லாம் நான் சொன்னதுக்கே நான் ஏன் டிஃபெண்ட் பண்ணேன்? எனக்கு நீங்க டிஃபெண்ட் கூட எனக்கு தெரியாது. டிஃபெண்ட் பண்ணல. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன். பாரஞ்சித்து ஒரு கதை ஒண்ணு எழுதி வச்சிருக்கிறாப்ல. காலா படத்துக்கு அப்புறம் பாண்டிய சேரம் பாண்டிய சோழர்கள் ஆண்ட காலகட்டத்துக்கு முன்னாடி இந்த சிவிலைசேஷனை பத்தி படம் எடுக்கிறதுக்கு நயனார் கோபியும் பாரஞ்சித்தோ போட்டி ஏன் சண்டை போட்டாங்க? இதுக்கு மட்டும் எனக்கு சொல்லுங்களேன். தலைவர்கிட்ட காலாப்பட ஷூட்டிங்ல போய் கதை சொல்லல ப்ரோ. இதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ. தெரியாதுல்ல, நீங்க சொல்லி கம்முனு விட்டுருங்க ஜெயசீலன். நான் வரலாறு தெரிஞ்சு வச்சுட்டு பேசுறேன். இங்க முக்காலசி பேர் வரலாறு தெரியாம அவன் கருத்தை சொல்றான். கருத்து சொல்றதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. அடுத்தவனை கொல்றா அப்படின்னு சொல்றதும் கருத்து தான். கருணாஸ் உட்காந்துக்கிட்டு கருணாஸ் தன்னுடைய கருத்து சொன்னதுக்குனாலதான் உட்காந்து உள்ள உளுத்துக்கு போட்டாங்க. புரியுதுங்களா? கருத்து சொல்றதுக்கு முறை இருக்கு, கருத்து சொல்றதுக்கு விதம் இருக்கு. இன்னொரு மதத்துக்காரனை அடி, இன்னொரு மதத்துக்காரனை கொல்லு, இன்னொரு ஜாதிக்காரனை அடி, இன்னொரு ஜாதிக்காரனை கொல்லுன்னு சொல்றதுக்கு என்னங்க கருத்து? அது கருத்தாது இல்ல. ஒரே நிமிஷம். பாரஞ்சித் எனக்கு தலைவரோட கருத்துல தூண்டுவதும் ஜாதி வெறியை தூண்டுவதும். நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்டுடுறேன். ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். நான் அந்த வீடியோ நான் பார்க்கல, நான் கேட்டேன். எனக்கு அதை பாக்குறதுக்கு விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு நெகட்டிவா இருந்தா நான் பார்க்கல, அப்படி இல்லைன்னா நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதுல விமர்சனம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விமர்சனம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அவரு ரஞ்சித். ஆமா ஆமா ப்ரோ. அவர் போனதுக்கு எனக்கு விமர்சனம் இருக்கு. சாமி இந்த வாட்டர் அப்படியே அவன் என்ன எனக்கு பெரிய மயிரை கீழ்ச்சான் அவன் இது வரைக்கும். இல்ல எனக்கு சம முடியாது என்னால. இல்ல ஒரே நான் முட்டெல்லாம் கொடுக்கல. பாரஞ்சித் நீங்க என்ன பாரஞ்சித் ரஜினி பத்தி பேசலாம். என்ன அருகத மயிர் இருக்கு? இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல இந்த ரிப்போர்ட்டர் தான் முதல்ல தூக்கி போட்டு மிதிக்கணும். முதல்ல பாரஞ்சித் கிட்ட மைக்க நீட்டிட்டு அப்படி ஒரு கேள்வி கேக்குறான். என்ன வரும்னு தெரியும்ல அவன் வாயில இருந்து. முதல்ல அவனோட கருத்து என்னன்னு தெரிஞ்சதை கேட்டு அங்க போய் மைக்க நீட்டுறது யார அவன் ராணா 2020 இதே பாரஞ்சித்து தலைவர் அரசியல்ல இருக்கும் போது சொல்றேன், அவன் என்ன கருத்து போட்டு ட்வீட் போட்டான், தலைவரோட விஷயத்த என்ன ட்வீட் போட்டு மறைமுகமா தான் பேசினான். இது வரைக்கும் அவனால நீ ரஜினி ரஜினியை தொட்டானாலதான் நான் வந்தேன். அவன் ரஜினியை தொட்டா நான் வருவேன். ப்ரோ ரஜினி தொடல ப்ரோ. நீங்க தொட்டதான் நீங்க இன்ஜெக்ட் பண்றீங்க. அததான் நான் சொல்றேன். எடுத்துட்டு ப்ரூஃபோட இல்ல. உங்களுக்கு தெரியவே தெரியாது பாரஞ்சித் என்ன பேசினா ஏது பேசினா தெரியாது. ஆனா பாரஞ்சித்துக்கு வக்காலத்துக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துருவீங்க. கவிலன் என்னோட ஒப்பீனியன் மட்டும் நான் சொல்லிடுறேன். தயவு செஞ்சு கேளுங்க. ஒரே நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா கேட்டா எல்லாம் சரியாயிடும். என்னன்னா ரஞ்சித் ஒரு மேடையை எழுப்பி தலைவருக்கு எகெயின்ஸ்டாவோ அந்த மாதிரி ஏதாவது பேசினாலோ, ஏன் விமர்சனம் இருக்குன்னு சொன்னாலோ ரஞ்சித்தை நோன்றதுல எந்தவித அநியாயமும் இல்லை, நியாயம்தான். ஆனா ஒரு ரிப்போர்ட்டர் மைக்கை எடுத்து நீட்டிட்டு ரஜினிகாந்த் இப்படி சொல்லியிருக்காரு, உங்க கருத்து என்னன்னு சொன்னா அந்த ரிப்போர்ட்டரை தான் முதல்ல அடிக்கணும். என்ன கேட்டீங்கன்னா, அதுவும் ரஞ்சித்து கிட்ட போய் ராமர் கோவிலோட கருத்து கேட்டா அது என்ன மாதிரி ஒரு தற்புரித்தனம்? அப்ப அவன் என்ன ஒரே ஒரு கேள்விதான். இங்க இருக்கிறவங்க மைக்ல இருக்கிறவங்க யாரா வேணாலும் பதில் சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்.
அவன் அவனுடைய சாமியை கும்பிட்டு அவன் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடத்துறான். இங்க சிதம்பரத்துல எப்படி ஒரு நடராஜ கோயிலுக்கு வருஷம் ஜெயசீல முதல்ல பேச விடுங்க. ஜெயசீல முதல்ல கேள்வி கேட்க விடுங்க, அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்க. பேசுறதுக்கு முன்னாடி வந்து மைக்கான் மட்டும் நிக்காதீங்க. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சிதம்பரம் நடராஜ கோயில உட்காந்து அவன் கும்பாபிஷேகம் வருஷம் நடத்துறான். என் ஊர் சிதம்பரம் தான், சரிங்களா? எவனா ஏதாவது கேள்வி கேட்கிறீங்களா? இல்ல. தஞ்சாவூர் கோயில உட்காந்து கும்பாபிஷேகம் நடத்தினான், எவனா கேள்வி கேட்டீங்களா? இல்ல. கங்கை கொண்ட சோழபுரத்துல அந்த கோயிலுக்கு உட்காந்து கும்பாபிஷேகம் நடத்தினான், எவனா கேள்வி கேட்டீங்களா? இல்ல. அப்புறம் என்ன மயிருக்கு அயோத்திக்கு மட்டும் என்ன கேள்வி கேட்கறீங்க? அதான் ப்ரோ, அவர் இதெல்லாம் பண்றாரு, ரஞ்சித் பண்றானே நீங்க சொல்லிதான் தெரியும். இதெல்லாம் எதுக்கு நீங்க போட்டு தேவையில்லாம அதை போட்டு ஒரு மதத்தை ஒடுக்குறது. உங்களுக்கும் ஓட்டு உரிமை இருக்கு ஜெயசீலன், எனக்கும் ஓட்டு உரிமை இருக்கு. நீங்களும் நானும் எல்லாருமே இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் என்ன கேக்குறேன், நான் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, இந்த மதம் இங்க ஒரு சார்பான மக்கள், லெட் மீ ஃபினிஷ் ராணா, ஒரு சார்பான ஒரு மக்கள், ஒரு மத மக்கள் அவங்களுக்கான வழிபடக்கூடிய ஒரு கோயிலை ஒண்ணு கட்டி அவங்க கும்பிடுறாங்க. கும்பிட்டு போட்டு நீங்க முடிஞ்சா வேடிக்கை பாரு, இல்லையா கம்முன்னு விட்டுறணும். உனக்கு விருப்பம் இருந்தா அந்த கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா. இல்ல ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியே முடிக்க. நான் ரொம்ப தூரம் பேசுறேன், இல்ல நான் பேச விட மாட்டேங்கிறேன். இல்ல நீங்க எல்லாரும் பேசுறீங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். இல்ல நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். வேணா அதுக்கப்புறம் என்ன லிசனிங் கூட தள்ளிடுங்க, நோ ப்ராப்ளம். நான் என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான் ஜெயசீலன், உங்களுக்கு தான் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அரவிந்த் ஆல்சோ, அரவிந்த் இருக்கீங்கன்னா கேளுங்க. ஒண்ணும் இல்லை, என்னன்னா இப்போ தலைவர் அப்படிங்கிற ஒரு பொதுவானவர் தான், சரிங்களா? ஆனா அவரை வந்து பின்தொடர்ந்து போறவங்க எல்லாம் வந்து பொதுவானவங்களும் இருக்காங்க, அதாவது வலதுசாரி ஆளுங்களும் இருக்காங்க, இடதுசாரி ஆளுங்களும் இருக்காங்க, சரிங்களா? சோ இஃப் யூ ஆர் யூசிங் ஹிம் ஃபார் யோர் leftist ideologies, they can as well use him for their rightist ideologies as well. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் நான் சொல்றேன். யாருமே யாரையும் அவரை யூஸ் பண்ணி யாருமே இங்க வந்து அவரை பெயிட்டா யூஸ் பண்றதுக்கு யாருக்குமே இங்க வந்து வளரும் வரை ரஜினி தேவை, வளர்ந்ததுக்கு அப்புறம் ரஜினி தேவை இல்ல. அது எல்லா இன்னைக்கு நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், தலைவரை வந்து இது பண்ணி, அங்க கீழே வந்து நாங்க வந்து தலைவரை வந்து நாங்க வந்து ராமரை திட்டல, ஆனா தலைவரை வந்து ராவணனா பாக்குறது தான் ஆசை, அவருக்கு ராவணனோட வார்த்தையில, அதாவது ராவணனோட ஐடியாலஜிஸ் தலைவர் வாயிலிருந்து கேட்கறதுக்கு ஆசைன்னு யாரோ ஒரு சம்பந்தமே இல்லாம கமெண்ட் போடுறாரு. அதுக்குதான் நான் சொல்லி இருந்தேன், தலைவரை யூஸ் பண்ணி அவங்க டிவிசிவ் பாலிடிக்ஸ நீங்க பாத்துக்காதீங்க. இல்ல அப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்கறேனா? இல்ல ராணா, அந்த மாதிரி கேள்வி இந்த கமெண்ட் ஒண்ணு போட்டாங்களா? அப்ப பதிலுக்கு என்ன கேட்டிருக்கணும்னா, பாகுபலிக்கு ஃபயர் ஊட்டியாடா வெண்ண ஏண்டா நொன்ன, அங்க உள்ள இருக்கிற அந்த கருப்பா இருக்கிறவனை எல்லாரையும் போட்டு வச்சு அவன் பேசணும் போது, இல்ல ராமாயணத்துல வந்து ராவணன் வந்து இங்க வந்து தமிழர்களை தான் சொன்னாங்க, அப்படியா? சரி, அப்ப பாகுபலி என்ன மயிரடா கட்டினாங்க? அப்ப நான் கேள்வி கேட்பேனா கேட்க மாட்டேனா? பாகுபலியில அந்த ஒரு மொழி தெரியாம கருப்பா காட்டுறாங்களே வில்லனா, தலையை வெட்டி வீசு, அவன் யார்? அவன் தமிழ்நாட்டுக்காரன் தான் அவன் அப்படி காட்டினா. எவன் கேட்டீங்க கேள்வி? நான் கேட்டேன் ப்ரோ. நான் கேட்டது இப்படி எல்லாம் இருக்கா? இப்படி எல்லாம் யாரு போ என்ன ப்ரோ சொல்றீங்க? டயலாக் எழுதுனால மதன் கார்கே அவனை கேளுங்க. ஆமா, இல்ல யாரு இப்போ வந்து தமிழர்களை வந்து அப்படி போர்ட்ரே பண்றாங்கன்னு சொன்னாங்க? அதுதான் சொன்னேன். கொஞ்சம் நம்மளுடைய இந்த சேரன் சோழன் பாண்டியன் இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய வரலாறு கொஞ்சம் எல்லாத்தையும் பண்ணோம் அப்படின்னாங்க. ஆனா மறைமுகமா ஜாடமாடையா இவன் யார சொல்றான், எதுக்கு சொல்றான், யார வந்து குரங்குன்னு சொல்றான், யார வந்து அரக்கர்கள்னு சொல்றான் அப்படின்றது நம்ம இந்த நான் சும்மா ஏனோ தானோ இந்த யூடியூப்ல இருக்க 2-3 வீடியோ பார்த்துட்டு பேசுறவன் இல்லைங்க, வரலாற சரியா படிச்சுட்டு பேசுறவன் தான். நான் கேட்கிற சிம்பிள், இங்க என் தலைவர் அவருக்கு என்ன விருப்பமோ அந்த சாமியை கும்பிடுறாரு. அவருக்கு என்ன சாமியை எந்த சாமி எந்த மதக்காரன் வந்தாலும் அவங்க மேல தன்னுடைய மதவெறியோ இதையும் காட்ட மாட்டாரு. இல்ல ஜாடமடையவோ இல்ல மறைமுகமோ குத்தி காட்டுற பேசுறது என் தலைவர் கிடையாது. எல்லா மதமும் சம்மதம் சொல்லிதான் அவர் கொண்டு வந்து இடத்துல அவர் கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிக்கும் போது, இயக்கம் ரஜினி மக்கள் மன்ற இயக்கம்னு ஆரம்பிக்கும் போது வெள்ளை கலர்ல கையை கொண்டு வந்து வச்சு மேல தாமரையை வச்சு அது மேல பாம்பு வச்சிருந்தார். சில விமர்சனங்கள் வந்து இங்க ரசிகர் மன்றங்கள்லயே சில பேர் வந்து சார் இல்ல சார் இது இப்படி குறிக்கணும்னு அதுக்கப்புறம் சில சேஞ்சஸே பண்ணார். மேல வெறும் ஒரு வெள்ளை தாமரை மட்டும் வச்சார்.
உடனே தாமரையை வச்சுட்டாரு. உடனே பிஜேபி பார்த்திபன் உடனே கிளம்பி தலைவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு தாமரை கொண்டு போய் கிஃப்டா கொடுத்தான். என்ன மயிர் கொடுத்தான், என்ன மயிர் கொடுத்தான் பாண்டிய இவன் பார்த்திபன். ஒவ்வொருத்தரையும் விட்டு கீழே எவன் என்ன பண்ணா, மார்ஷல் ரஜில இருந்து என்ன பண்ணா, பாரஞ்சில இருந்து என்ன பண்ணான்னு முதல்கொண்டா எனக்கு தெரியும். நான் தான் சொல்றேன், ரஜினி ரசிகன் அரசியல் பேசுவான். என் தலைவன் அரசியல் வேண்டான்ட்டு வந்துட்டாப்பல, அதனால அரசியல் பேச வேணா நான் ஒதுங்கி இருந்தேன். ஆனா நேத்துல இருந்து ஃபுல்லா தலைவரை சங்கின்னு சொல்லி காவி சாயத்தை பூசி நீ திணிக்கிறேன்னா, திணிக்கிறவன் யாரா பார்த்தா கழுத்துல சிலுவை போட்டிருக்கிறவன் தான் இருக்கிறான். அப்புறம் நான் திணிச்சு அடிச்சேன்னா மத கலவரம் தான் இங்க வரும். அப்புறம் கபில மத கலவரம் தூண்டிட்டான்னு சொல்லிட்டு என் மேல கேச போடுவேன். நான் என்ன கேட்கிறேன், என் தலைமையில எதுக்கு நீ மதத்தை பூசுற? நாளைக்கு நீ அவர் நேத்து தர்காக்கு போகும்போது ஏன்டா திறக்கல? ஏர்மான் கூட தர்காக்கு போனார்ல, அப்ப ஏன்டா வாய் திறக்கல? அப்ப ஏன் வாய் திறந்து பேசல? இல்ல இவங்களுக்கு டெய்லி ஒரு அப்டேட் வேணும். டெய்லி ஒரு நாள் வந்து அவருக்குள்ளா போட்டுட்டு வெளியே வரணும், ஒரு சிலுவையை போட்டு வெளியே வரணும், ஒரு பட்டையை போட்டு வெளியே வரணும். இல்ல ராணா, அம்பானில இருந்து ஆரம்பிச்சு இல்ல ராணா, அம்பானில இருந்து ஆரம்பிச்சு அம்பானி ஃபேமிலில இருந்து வரம்பா ஷபை, அம்பானில இருந்து ஆரம்பிச்சு அம்பானி ஃபேமிலில இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் அந்த கோயிலுக்கு போயிட்டானுங்க. சரிங்களா? கங்கனா ராணுவத்தை உட்காந்து புடவைய மடிச்சு கட்டிட்டு அது கூட்டுது. என்ன எல்லா செலிபிரிட்டி சச்சின் டெண்டுல்கர்ல இருந்து எல்லாரும் போயிட்டாங்க, அனில் கும்ப்ளே, அசருதீன்ல இருந்து எல்லாரும் அங்க போய் நிக்கிறாங்க, எல்லாரும் அங்க போயிட்டாங்க. கேட்டீங்களா? கிட்டத்தட்ட 8000 பேருக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. 8000 இன்விடேஷன் உள்ள போயிருக்கு. அவங்களுக்கு தனி விமானம் வைக்கப்பட்டிருக்கு, தனி ஹோட்டல் அங்க வைக்கப்பட்டிருக்கு. 8000 பேர். அந்த 8000 பேர்ல 7999 பேரை விட்டீங்கடா. ரஜினி மட்டும் என்ன மயிர்கடா புடிச்சு தொங்குறீங்க? அவருதுல ருசி கண்டுட்டாங்க போல அவனுங்க, அதனாலதான். நீயே சொல்லிட்ட தமிழ்நாட்டின் அடையாளம் ரஜினிகாந்த்னு. ஒக்கலை, அதை விட எனக்கு வேற எதுவும் வேணாம். ஓ, தமிழ்நாட்டுல இருந்து 1000 பேர் 1,00,000 பேர் போனான்டா. ஆனா ரஜினி போனா மட்டும்தான் உனக்கு வேகுது, உனக்கு நோவுதுன்னா அப்படி தாண்டா போவான். என்னடா மயிரை புடுங்க பாத்துக்கடா. சொல்லு பாஷபாய். நீங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ. பட் என்னன்னா இப்ப நம்ம பேசுறோம் இல்லையா இந்த மாதிரி. சொல்லு பாஷபாய். நம்ம கேக்குதா ப்ரோ? அவரு சொல்லிட்டு தான் இருக்காரு. எனக்கு கேக்கலையா? ஹலோ, கேக்கலையா? இல்ல ப்ரோ, நான் இல்ல ராணா ப்ரோ. என்னன்னா இப்ப நம்ம பேசுறது வந்துட்டு தலைவரை நம்ம வந்துட்டு தலைவர் சிலுவை போட்டுக்கிட்டு இல்ல. அப்புறம் நான் பதில் சொன்னேன் பாத்தியா? கபிலன் அரவிந்த் ஏதோ பேசிட்டு இருக்காரு, கேட்க மாட்டேங்குது. பேசிட்டு நான் பாஸ் ஆன் பண்றேன் மெசேஜ். நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லுங்க அவர்கிட்ட. வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லுங்க அவர்கிட்ட. சரி சரி, அரவிந்த் வெளியே போயிட்டு வராரு. இல்ல இப்போ என்ன சொல்றது, இப்ப தலைவரை வந்து ஒரு ஐகானா வச்சுக்கிட்டு இந்த ஆர்குமெண்ட் பண்றதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. யார் பண்ணாலும் சரி, நாம வந்து கான்சியஸா பண்ண, அவரை தொட்டா வந்து அவங்கள வந்து திருப்பி நம்ம விமர்சிக்கலாம், பிரச்சனை இல்ல. பட் ஒருத்தன் வந்து வாயை புடுங்கிட்டு அப்புறம் வந்து அவன் யாரு என்ன மாதிரி ஆளுன்னு தெரியாம அவன்கிட்ட போய் கருத்து கேட்டுட்டு அவன் எதையோ ஒளறி விட்டு அப்புறம் வந்து இது பண்றதுன்னா அப்ப கேள்வி கேட்கறவனதான் திட்டணும் முதல்ல. அதுதான் என்னோட கருத்து. இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொல்லிடுறேன், எல்லா ரஜினி ரசிகனும் ஒண்ணு சொல்லிடுறேன். இப்ப வந்து பாரஞ்சி தலைவர் வச்சு படம் பண்ணதுனால நான் பாரஞ்சி தலைவரா பேசினா நான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சும்மாலாம் போக மாட்டேன். நாளைக்கு சங்கரே தலைவரை பத்தி பேசினாலும் சரி, இல்ல நாளைக்கு வந்து நெல்சனே தலைவரை பத்தி பேசினாலும் சரி, உக்காலை கூப்பிட்டு வச்சு 4 கேள்விக்கு நெருக்குன்னு கேட்கறேன், நான் பேசதான் செய்வேன். என்ன அவன் கருத்தை சொல்றதுக்கு உரிமை இருக்குன்னா அப்ப என் கருத்தை நான் சொல்றதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? உரிமை இருக்கா இல்லையா? என் தலைவனை நீ கீழே இறக்கி என் தலைவனோட கருத்தை நீ விமர்சனம் பண்ணி நீ பேசுவ. 500 ஆண்டுகளுக்கான ஒரு விஷயத்துக்கு வந்து தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிதாங்க சொன்னாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? 500 ஆண்டு காலம் நடந்த ஒரு பிரச்சனை இல்ல பாப்போமா? இஸ்ரேல் பாலஸ்தீன் மாதிரி அடிச்சுட்டே கிடப்போமா? பாரசீகத்தை கூப்பிடுங்களா பாப்போம். உங்க அப்பா மவனை நான் கேட்கறேன், இஸ்ரேல் பாலஸ்தீன் மாதிரி அடிச்சுக்கிட்டு கோச்சிக்கிட்டு குழந்தைங்க எல்லாம் செத்து கிடந்துட்டு இப்படியே வீடியோ போட்டுருவோமா? இஸ்ரேல் பாலஸ்தீன் பஞ்சாயத்து எவனாவது ஒருத்தன் பேச சொல்லுங்க பாப்போம், பேச சொல்லுங்களா பாப்போம். ஹிட்லர் காலத்துல இருந்து அடிச்சு நொறுக்கு உட்காந்து ஜூவிஸை உட்காந்து அடிச்சு நொறுக்குவ. அவன் பதிலுக்கு எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டானா உனக்கு பொத்துக்கிட்டு கோவம் வந்துருமா? அவன் கோயில இடிச்ச அவன் அப்பயும் வேடிக்கை தான் பார்த்தான். வேண்டாம் எனக்கு வாய். அதாவது தலைவர் இந்த பாபால சொல்லுவார்ல, எல்லாம் தெரிஞ்சவன் எதுவும் பேச மாட்டான், அறகுறையா தெரிஞ்சவன் பேசாம இருக்க மாட்டான். நான் அறகுறையா தெரிஞ்சவன், அதனால என் வாய் சும்மா இருக்கு.
விஜய் ரசிகர்கள் உனக்கு நீ கிறிஸ்டியனிட்டி நீ கும்புறீன்னா, நீ கிறிஸ்துவத்தை கும்புறீன்னா தாராளமா கும்பிட்டு போ. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இன்னொரு மதத்தை கீழே இறக்கி இன்னொரு மதக்காரனை குறை சொல்லி அவனுடைய மதத்தை மட்டம் தட்டி நீ உன் மதத்தை ஏத்துறன்னு நினைச்சுன்னா அப்ப நீ மதவெறி தான்டா. அப்ப நீ மதவெறியன் தான். விஜய் மதவெறியன் தான். நெல்சன் அதுதான் அந்த வீடியோ எடுத்து நான் போட்டிருந்தேன் ராணா. காலையில நான் அதான் இறக்கியிருந்தேன் ராணா. அவன் என்ன கேட்டிருக்கிறான் அந்த வீடியோல, நெல்சன் உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு கேட்டான். நீ என்ன சொல்லணும்? எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்கணும். நீ சர்ச்சுக்கு போவியா இல்ல மசூதிக்கு போவியா இல்ல நீ கோயிலுக்கு போவியா அவன் கேட்டான். அவன் என்ன மயிருக்கு நீ சர்ச்சுன்னு சொன்ன நீ? அப்ப உனக்கு மதம் இருக்குன்னு சொல்லி நான் பரப்பவா? போடுங்க ப்ரோ, போட வேண்டியதுதான். இது வந்து இல்ல இது வந்து அவங்க ஆரம்பிச்சதுனாலதான் இந்த கேள்வியே வருது. இல்லைன்னா நான் இந்த கேள்வியை கேட்க மாட்டேன். இப்ப அவங்க வந்து அப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் வந்து இப்படி போறாரு மதவெறியன் அப்படின்னு சொல்லி, அப்போ நீங்க கேக்குற கேள்வி கரெக்ட் கபிலன், அதுல எந்த தப்பும் இல்ல. பட் அவருக்கு இப்போ நீங்க அந்த ஒரு விஷயம் இவங்க பண்ணாம இருந்தாங்க, விஜய் ஃபேன்ஸ் பண்ணாம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, விஜய் சொல்றது தப்பாவே தெரியாது. ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டி போங்க, கேரளான்னு ஒண்ணு இருக்குங்க. அங்க நீ புதுசா சர்ச்சு கட்டுற, இங்க எவனா ஒருத்த விமர்சனம் பண்ணானாங்க சொல்லுங்க? இந்தியால இருக்கிற ஒரு மாநிலத்துல நான் வந்து இப்ப நீங்க இல்ல ஒரே நிமிஷம் கபிலன், நீங்க இப்போ தலைவர் விஜய் அப்படின்னு வந்ததுனாலதான் நான் அதை வந்து சொல்றேன். மத்தபடி நான் என்ன சொல்றேன், தலைவரை எந்த இடத்துல வச்சு கார்னர் பண்றாங்க அந்த கோர் பாயிண்ட முதல்ல தொடணும். நீ எதை வச்சு கார்னர் பண்ற? ஹிந்துத்துவான்னு அவர் ஹிந்து சாமியை கும்பிட்டா உனக்கு என்னடா பிரச்சனை? அவர் ராகவேந்திர சாமியை கும்பிட்டுருக்காரு, திருவண்ணாமலைக்கு உட்காந்து லைட் போட்டாரு, வரக்கூடிய பக்தர்களுக்கு இருட்டுல உட்காந்து தெரியாம அவன் முட்டி மோதி சாத்து எடுத்துட்டு இருக்கிறான். சொந்த காசுல சோலார் சிஸ்டம்ல போட்டு எடுத்து போட்டு சொந்த காசு செலவு பண்ணி அவர் லைட் போட்டாரு. அன்னைக்கு தெரியலையா ரஜினி இந்து சாமி கும்பிடுறாரு? அன்னைக்கு தெரியாதா? ஏன் விஜயகாந்த் கும்பிடலையா? இல்ல கமலஹாசன் கும்பிடலையா? இல்ல கமலஹாசன் கும்பிடலையா? ஒரே ஒரு சின்ன விஷயம், கமலஹாசனா இல்ல இல்ல தன்னை ஏத்திஸ்ட்னு சொல்றாள் தானே, தன்னை ஏத்திஸ்ட்னு சொல்றாள் தானே. அம்மா இறந்தப்ப என்ன அப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன், இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம் பாசபாய், தலைவர் வந்து கமலஹாசனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன் பேர் என்ன? விக்ரம் படத்துல வந்து குண்டா இருப்பான் அவன் பேர் என்ன? ஜிம் ஓனரா நடிச்சிருப்பான் அவன் பேர் என்ன? சந்தான பாரதி விஜயோட அம்மா, சாரி கமலஹாசனுடைய அம்மா வந்து இறந்தப்ப கூட பின்னாடி நின்று கமலஹாசன் தன்னுடைய தாயாருடைய உடம்பை தூக்கிட்டு போகும்போது, பாடியை தூக்கிட்டு போகும்போது பின்னாடி நின்று வந்துட்டு இருந்த சந்தான பாரதி என்ன சொன்னாப்புல சொல்லுங்க. ஒரு கமல் ரசிகன் உக்கார மக்கள் நான் ஓப்பனா சவால் விடுறேன், ஒருத்தன் சொல்லுங்க பாப்போம். அவன் கேட்டான் அன்னைக்கு, உனக்கு தான் கடவுள் நம்பிக்கை கிடையாது, நீ என்னத்துக்கு நீ இப்போ உன் மதத்தை உன்னுடைய மதத்தை நீ பாரம்பரியமா எடுத்து வச்சு அந்த ரூல்ஸ் எதுக்கு ஃபாலோ பண்றேன்னு? ஏன்னா அவங்க அம்மாவுக்கு மத நம்பிக்கை இருக்கு, அதனால அவன் ஃபாலோ பண்ணான். அங்க முடிச்சுட்டு வெளில வந்து என்ன பண்றான்? யார் கொல்லி வச்சா முதல்ல சொல்லுங்க பாப்போம். சந்தான பாரதி தான் கொல்லி வச்சாப்புல. சந்தான பாரதியை பேட்டியில கொடுத்துருக்கிறாப்லையே. வேண்டாம், எனக்கு நிறைய விஷயம் தெரியும், வேண்டாம் வாய மட்டும் கம்முன்னு இருக்கேன். அதுதான் இல்ல நம்ம ரொம்ப அதுக்குள்ள இல்ல நான் என்னன்னா, இப்போ விஜய் சொன்ன விஷயம் இருக்கு பாருங்க அந்த நெல்சன் பேட்டியில, அவர் வந்து இப்போ இவங்க வந்து இப்படி பேசுறாங்க அப்படிங்கறதுனாலதான் நம்ம இதை வந்து எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. மத்தபடி அவரு சொல்றது எனக்கு தப்பா எனக்கு படல. இஃப் இன்கேஸ் யூ ஆர் சேயிங் தட் இப்ப தலைவர் வந்து அங்க போனது வந்து அது ஒரு மத வெறினாலதான் அப்படின்னு நீங்க வந்து ஒரு தற்கூரித்தனமா வளர்னீங்கன்னா, இதையும் எடுத்துட்டு வந்து அப்ப இது என்ன அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு ரத்தன் டாட்டால இருந்து ஆரம்பிச்சு அம்பானில இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் மதவெறி இருக்குன்னு எடுத்துக்கணும் இவனு சொல்ல வேண்டியதுதானே. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். பிரதமர் மோடியில இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எதிர்கட்சியில இருந்து ஆளுங்கட்சியில இருந்து எல்லாருமே தான் இருக்காங்க. ஏன் ராகுல் காந்தி போல? ராகுல் காந்தி பற்று வேற வெறி வேறங்க, அதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமா? ராகுல் காந்தி நானும் ஒரு இந்து தான் சொல்லி என்னத்துக்கு போன நாடாளுமன்ற தேர்தலில் எதுக்கு பிரச்சாரம் பண்ணாப்புல கேட்க வேண்டியதுதானே? இங்க இருக்கிறவங்க அறிவாளிங்க வெளுங்காயம் வெளுத்து புளுத்திச்சு எல்லாம் கேட்க வேண்டியதுதானே? வாய முட்டை என்னத்துக்கு வச்சிருந்தான்? வாயில என்ன வச்சிருந்தான்? என்னத்துக்கு யாகம் நடத்தினாரு ராகுல் காந்தி? என்னத்துக்கு சென்சேஷன் தலைவர் ஒரு சென்சேஷனுங்க. அவர் வந்து பேசும்போது எதுவுமே வந்து எடுத்து நோண்டதான் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு தரப்பு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு தரப்பு இப்படி கத்திக்கிட்டே இருப்பாங்க சாகுற வரைக்கும். செத்து போனவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஞானின்னு ஒருத்தர் இருக்கான், எவ்வளவு திட்டிருக்கான், அப்ப இன்னைக்கு பூமிக்கு கீழே இருக்கான். அதான் சொல்றேன்,
அவரு வந்து அவரு வந்து இதெல்லாம் பார்க்காம அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. நாம வந்து அதுல இருக்கிற நன்மையும் இதை எடுத்துட்டு நம்ம போவோம், அவ்வளவுதான். ஆனா யாராவது இந்த மாதிரி விமர்சனம் பண்ணா வந்து நம்ம கேள்வி கேட்கறதுல தப்பே இல்லை கபில, கேள்வி கேட்கலாம். விமர்சனம் பண்ணால் கேள்வி கேட்டதுக்கு வந்து அதுக்கு ஒரு பதில் சொன்னான்னா வந்து கேள்வி கேட்கறவனதான் அடிக்கணும். சரி, என்ன பாஷா பாய் ஏதோ கேட்க வந்தான். கேட்டீங்கன்னா பாஷா பாய் சொல்றேன், ஏதோ சொல்ல வந்தேன், நான் இன்டர் பண்ணிட்டேன், சொல்லு. இல்ல இல்ல ப்ரோ, நீங்க அவரு திருவண்ணாமலை அப்படிலாம் சொன்னீங்க. அவனுங்களுக்கு இதுவும் சொல்லணும். அவர் தர்காக்கும் போவாரு, எல்லா மதத்தையும் சமமா அவர் வந்து ட்ரீட் பண்ணுவாருன்றதும் சொல்லணும். ஒரு பிரச்சனை கரெக்டா? ஒண்ணு அது நடந்தது அவனுக்கு பாஷா பாய், இன்னும் ஞாபகம் இன்னும் இருக்கா? புரிய மாட்டேங்குது அவனுங்களுக்கு. ஒரு தமிழ்நாட்டுல வந்து அந்த ஒரு சட்டம் ஒண்ணு பிறப்பிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சட்டம் ஒண்ணு பிறப்பிச்சாங்க. அது வந்து கணக்கெடுப்பு வாரியம் ஒரு சட்டம் ஒண்ணு பண்ணாங்க. அது வந்து இஸ்லாமியர்களை வந்து நாட்டை விட்டு வெளில துரத்துறதுக்கான வேலைன்னு சொல்லிட்டு இங்க ஃபுல்லா மத பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இஸ்லாமியர்கள் எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பேசினது யாரு? தலைவர் தான் ப்ரோ. அந்த மத தலைவர்கள் இது வரைக்கும் எத்தனை பேரோட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க? விஸ்வரூபம் படம் பிரச்சனையில எந்த மத தலைவரை கூப்பிட்டு வச்சுட்டு இவர் பேசினாரு? தன்னை சுத்தி இருக்கக்கூடிய நாசருடைய ரெக்கமெண்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு தரப்பினரை மட்டும் கூப்பிட்டு வச்சு பேசினாரு. அப்ப அன்னைக்கு பதிலுக்கு பேசின இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாரும் வந்து எங்களை கூப்பிடலன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சாங்க. அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது யாரு தெரியுமா? இவருதான். யாரு? கமலஹாசனோட அண்ணனும் நாசர் தான் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. கமலஹாசன் பேச்சுவார்த்தை நடத்தல, அவர் கிளம்பி மும்பைக்கு போயிட்டாரு பூஜா குமார் கூட. எங்க தெரியுமா? படத்துக்கான ப்ரமோஷனுக்கு ஹெலிகாப்டர்ல கிளம்பி போனாரு அவர். இப்ப நான் கேட்கிறேன், தலைவர் ஒரு கருத்து ஒண்ணு சொன்னாரு, அந்த கருத்துக்கு வந்து பல பேர் வந்து மாற்று கருத்து தெரிவிச்ச உடனே தலைவர் என்ன சொன்னார்? வாங்க பேசலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு மத தலைவர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லாம் காப்பி தண்ணி கொடுத்து அவங்கள நடு வீட்டுல உட்கார வச்சு அவரு அங்க உட்காந்து எல்லாத்தையும் பேசினார். பேசிட்டு வந்தவங்க என்ன சொன்னாங்க? தலைவர் வந்து மதவெறி அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? உள்ள போய் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு வந்தவன் அவனே ஒத்துக்கிட்டான். என்ன ஒத்துக்கிட்டான்? தலைவர் பொதுவான வரணும். இங்க உட்காந்துக்கிட்டு சோசியல் மீடியால உட்காந்துக்கிட்டு தலைவர் வந்து அங்க போனா இங்க போனா உட்காந்து தலைவர் சாயம் பூசுறீங்களே. அவர் கோயிலுக்கு போகும்போது எதுவும் பேச மாட்டீங்க, அவர் தர்காக்கு போனா எதுவும் பேச மாட்டீங்க, அவர் கோயிலுக்கு போனா மட்டும் என்னத்துக்கு உட்காந்து தப்பான குதிக்கிறீங்க? இப்ப நாளைக்கு சர்ச்சுக்கு அவர் போனாரு, தன்னுடைய பொண்ணு கூட தானே அவர் போனாரு சர்ச்சுக்கு, ஐஸ்வர்யா மேடம் கூட தானே போனாரு சர்ச்சுக்கு. அப்ப ஏன்டா வாய்முட்டு கம்முன்னு உட்காந்தீங்க? அதுல இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இவனுங்க வந்து டிஎம்கே ஃபங்க்ஷனுக்கு போனப்போ இந்த சங்கீஸ் எல்லாம் ரொம்ப துள்ளானுங்க. அதுக்குதான் வந்து கேட்டோம், 3 நாள் ராமர் கோயில் போவாரடா, என்னடா எங்கடா கொண்டு போய் மூஞ்சி வச்சீங்க? எங்களுக்கு கூப்பிடலாம், எங்க கூட்டமே வராது. அப்படியாடா ஜெயலலிதா நடத்தின ஃபங்க்ஷனுக்கு ஏன்டா உங்களை தூக்கி பின்னாடி குத்தி உட்கார வச்சாங்க? எங்க போச்சு? அங்க வந்து நான் கூட்டம்லாம் உங்களுக்கு விஜயகாக வந்துச்சா கூட்டம்? எங்க ஜெயலலிதா இருக்கும்போது பேச வேண்டியதுன்னு அம்மா அவர்களை மன்னிக்க வேணும். என்னத்துக்கு மண்டி போட்ட? வேண்டாம் எனக்கு. நான் இப்பயும் சொல்றேன், தலைவர் ஃபேன்ஸுக்கும் சொல்லிடுறேன், தலைவரை யாராவது குறை சொல்லிட்டானா அது அவங்க கருத்து, அப்படியே விட்டுட்டு போங்க. அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது என்னால. ஒரு விஐபி ஒரு செலிபிரிட்டி ஒருத்தன் பேசிட்டான் அப்படின்னா அவனுக்கு பதிலா பேசணும். பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு கிழவி நைட்டி போட்டுட்டு ஒரு கிழவியே பேசுதுன்னா வேடிக்கைலாம் பார்க்க முடியாது. நீ நல்லவனை குறை சொன்னீங்கன்னா 4 பேர் கேட்கதான் செய்வான். நீ கெட்டவனை குறை சொன்னா எவனும் வந்து கேட்க மாட்டான். இப்ப நான் கேட்கறேன், விஜயா கேட்கறேன், ஒரு விஜய் ரசிகன் மேல மைக்க வாங்கிட்டு கேட்க சொல்லுங்களா பாப்போம். தில்ல இருந்தா வேட பாப்போம். மேல கமெண்ட்ல பேசுறவனுக்கு பேசோட கமெண்ட் செக்ஷன்ல பேசுறவன் தைரியம் இருந்தா, ஆம்பளையா இருந்தா, ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் இருந்தா, ஒரு ஆத்தா அப்பனுக்கு பிறந்தவன் இருந்தா மேல மைக்க வாங்கிட்டு பேசுறா பாப்போம். நீ விஜய் ரசிகன் ஒருத்தன் மேல வா, உனக்கு என்ன அரசு தெரியுதுன்னு பேசுவோவா. கிபி 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியால என்ன சிவிலைசேஷன் வாழ்ந்துன்னு பாப்ப சொல்லு பாப்பா. வா இப்போ கூகுள தட்டி எடுத்துட்டா வா. சொல்லு பாஷா பாய். பேசுங்க ப்ரோ, பேசுங்க. வந்துட்டானுங்க இப்பதான் உட்காந்துக்கிட்டு தலைவர் கோயில் போனா மட்டும் அப்படியே பதறிட்டு. ஏன்டா ஏன் சர்ச்சுக்கு போனா? அது இன்னைக்கு நேத்தா ப்ரோ, எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போனா என்ன தப்பு? நான் கோயிலுக்கு போறேன் இல்ல எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. நான் கோயிலுக்கு போனவன் தான். ஃப்ரெண்டு வா கபிலா கோயிலுக்கு போவோம், சும்மா பார்த்துட்டு போவோம். நடராஜ் கோயில் இருக்கு, எல்லாரும் பெருசா பேசுறாங்களே, அப்படி என்னதான் உள்ள இருக்கு போயிட்டு வந்தவன் தான் நானு. தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போயிட்டு வந்தவன் தான் நானு. என்னப்ப நான் சங்கி ஆயிடுவேனா? டேய் பரதேசி பிஜேபி ஹேஷ்டேக் போட்டவனே நான் தான்டா. இந்த துக்ளக் ஓனர் அவன் பேர் என்ன?
ஸ்டோக் அடுத்து ஒரு ஆள் ஒரு கண்ணாடி போட்டு ஒரு ஆள் வந்தாப்புல குருமூர்த்தி. குருமூர்த்தி. தலைவர் அரசியலுக்கு வரலன்னு ஒரு அட்டைப்படத்துல போட்டான் இல்லையா, கழுத வெளில கூற மாதிரி ஒரு அட்டைப்படத்துல உடஞ்சி எடுத்து அடுத்த நாள் போட்டான் இல்லையா துக்ளக்ல, அன்னைக்கு எவன் ஹேஷ்டேக் போட்டு அன்னைக்கு சாயங்காலம். நான் என்ன கேக்குறேன், இவனுக்கு முட்டு கொடுத்து நான் இவனுக்கு சண்டை போடலைங்க, நல்லா புரிஞ்சுங்க. நான் இங்க பிஜேபி காரனுக்கோ இல்ல இங்க வந்து ஹிந்துத்துவாக்கு முட்டு கொடுத்துட்டு நான் மத்த மதக்காரன் நான் கேள்வி கேட்கல. நான் கேட்கறது, நீ அவனை மட்டும் குறை சொல்ற, நீ யோக்கியமாடா? நீ யோக்கியமா? அப்ப அவன் மேல நீ காட்டுறது இல்ல. நீங்க சொல்றது அப்படிதான் வெளியே வருது, அதான் பிரச்சனை. நீங்க சொல்றத பார்த்தா நீங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரிதான் வெளியே வருது. அதுதான் வந்துட்டு ஜெய்சீலன் சொன்னாரு, வேணாம் தலைவரை வச்சு பேச வேணாம். தலைவரை பத்தி ஒருத்தன் பேசுறான், அவனுக்கு நான் பதிலடி கொடுக்கணும். நான் என்ன கேக்குறேன், அவருக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா இதே தலைவர் தான் 2.0 நிகழ்ச்சியில எனக்கும் இஸ்லாம மதத்துக்கும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லி பேசும்போது அன்னைக்கு விமர்சனம் பண்ணி பேச அத்தனை பேருக்கும் இதே ரஜினி ரசிகன் தான் பதில் சொன்னா. அவன் ட்வீட் வழியா பதில் சொன்னா, நான் ஸ்பேஸ் வழியா பதில் சொல்றேன். நான் 10 ட்வீட் போட்டு இருக்கணுமா பாஷா பாய்? சொல்லு. இப்ப இங்க எல்லா ரஜினி ரசிகர்களும் நீங்க ட்வீட் போட்டிருக்கீங்க, ரஜினியை பத்தி தப்பா பேசினவன் இந்த அயோத்தி விஷயத்துல எல்லாரும் நீங்க பதிலடியா எல்லாரும் ட்வீட் போட்டிருக்கீங்க, மறுக்கவே இல்லைண்ணா. ஆனா நானும் ட்வீட் போடணும்னு கடமை இருக்கா? சரி, எனக்கு ஒரு டவுட் ஒண்ணு இருக்கு. இருங்க, இந்த லெட்டர் பேட்ல வந்து அவ்வளவு தெளிவா ஜோசப் விஜயன் போடுறீங்கல்ல, அது ஏன் படம் டைட்டில்ல ஏன் போட வேண்டியது? ஸ்ரீராம் போட்டா தப்பு, ஆனா விஜய் ஜீசஸ் சேவ்ஸ்னு சொல்லி போட்டா தப்பு இல்ல, அப்படிதானே? அப்ப ஒரு மதக்காரன் செய்யறது தப்பு, ஒரு மதக்காரன் ஜோசப் விஜய்னா கொட்டை இடத்துல போடுங்க டைட்டில்ல. அப்ப அங்க மட்டும் ஏன் ஜோசப் காணாம போகுது? அது தளபதின்னு வந்துருது, அதனால ஜோசப் தப்பு. எந்த மதக்காரன் செஞ்சாலும் சரி, மதவெறிய எந்த மதத்துக்காரன் செஞ்சாலும் அது தப்பு தான் நான் சொல்றேன். அததான் தலைவரும் சொல்றாரு, சரியா? அவர் சொன்னதுதான் நானும் சொல்றேன், நான் சொல்றதா நீங்க எல்லாருமே சொல்றீங்க, ஆனா சொல்ற விதம் தான் வேற மாதிரி இருக்கு. அவரு இப்ப தலைவர் வந்து வேற எந்த மதத்தையாச்சும் தப்பா பேசியிருக்காரா படத்துலயோ இல்ல வெளியில? ஏதாவது ஒரு பிட்டு செய்தியாச்சும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நீ நான் வந்து சரி புதுசா ஒரு மதம், ஒரு கபிலன்னு ஒரு மதம் ஒண்ணு உருவாக்கி விட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, நீங்க எல்லாரும் வந்து இஸ்லாம்காரன், கிறிஸ்டியன்காரன், ஹிந்துக்காரன், புத்திசம்காரன், ஜூடிஸ்காரன் எல்லாம் சண்டை போடுறீங்க. இப்ப 4வதா 5வதா உள்ள ஒரு மதத்துக்காரன் நான் உள்ள வந்து, ஏன்டா அது மாதிரி சண்டை போடுறீங்க, உன் மதத்தை நீ கொண்டாட்டு போடா, உன் மதத்தை நீ கொண்டாட்டு போடா, இது இன்னொருத்தங்கிட்ட உன் மதத்தை போய் திணிக்காத அப்படின்னு நான் சொன்னேன்னா, நீ இந்த மதத்துக்காரன் தானே சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கு வரான். புரியுதா பாஷா பாய்? எவன் தப்பு பண்ணாலும் தப்பு தான். ஆனா ஒருத்தர் ஒரு கோயிலுக்கு போறது தப்புன்னா, அப்ப நீயும் கோயிலுக்கு போறது தப்புதுன்னு நான் சொன்னும் போது அது மட்டும் ஏன் அவனுக்கு தப்பா தெரியுது? தலைவர் கோயிலுக்கு போறது தப்பு அப்படின்னு சொல்ற வாயி விஜய் சர்ச்சுக்கு போறது தப்புன்னு ஏன் சொல்ல மாட்டேங்குது? அப்போ மதவெறி தானே காட்டுற? கோயிலுக்கு போறவன்லாம் கெட்டவனா? இல்ல நான் கேக்குறேன், நீ இந்துவா இரு, நீ எந்த கோயில வேணாலும் இப்ப சாமி கும்பிடு. நான் என்ன கேக்குறேன், இங்க ட்விட்டர்ல வந்து நீ வந்து விஜய்க்கு நீ ரசிகனா இரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ கட்சி அளவு கூட இரு, எனக்கு அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா உன் நீ வெளில இங்க ட்விட்டர்ல வேணா சாமி கும்பிடாத மாதிரி நடிப்ப, ஆனா உன் குடும்பத்துல யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா சாமியை வேண்டு மாட்டேன்? ஐயா சாமி அப்பாவை காப்பாத்தி கொடு, என் அம்மாவை காப்பாத்தி கொடு, நான் இந்த வேண்டுதல் செய்யறேன்னு சொல்லி வேண்டுதல் செய்யல, வருஷத்துக்கு நீ குலதெய்வத்துக்கு பொங்க வைக்க மாட்டேன், கெடா வெட்ட மாட்டேன், அதெல்லாம் எந்த லிஸ்ட்ல வரும்? எந்த லிஸ்ட்ல வரும்? அப்ப நீ சங்கீதனா? ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன? பேத்ரிசம்னா என்ன? இறை நம்பிக்கை இருக்கிற பேர் தான் ஆன்மீகம். எல்லா மதத்திலையும் இறை நம்பிக்கை இருக்கு. இறை நம்பிக்கை இருக்கிற பேர் தான் ஆன்மீகம். அந்த இறை நம்பிக்கை இந்த இறை நம்பிக்கை தான். இந்த இறை நம்பிக்கைன்னு எவன் சொல்லி இருக்கிறான்? நான் எடுத்துட்டு வரவா? சர்ச்சில் இருக்கக்கூடிய ஃபாதர் எது, கிறிஸ்துவ மத தலைவர் சொன்னது, இந்து மத தலைவர் சொன்னது, இஸ்லாம் மத தலைவர்கள் 3 பேரும் சொன்ன தந்திட்டி வீடியோ எடுத்துட்டு வந்து நிக்கவா? ஆன்மீகனால எல்லா மதத்திலையும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது பேர் தான்டா ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் வந்து ஃபாலோ பண்ண எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் அவர் போனாரு. எங்க போனாரு? பாபாவை கும்பிட ஆரம்பிச்சாரு. அவர் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. ஏன்னா அது மெடிடேஷன், தன்னை தானே உணர்றது, தன்னிலே உணர்வது. எந்த மதத்துல கண்ணை மூடிக்கிட்டு, எல்லா மதத்திலையும் கண்ணை மூடிக்கிட்டு தான் சாமி கும்பிடுறீங்க, கரெக்டாயா? கரெக்டா இல்லையா? எல்லா மதத்திலையும் கண்ணை மூடிட்டு தானே சாமி கும்பிடுறீங்க.
அப்புறம் என்ன உட்காந்து இவன் அந்த மதம் இவன் அந்த மதம் நொட்ட மதம் லொட்டு மதம்னு சொல்லிட்டு உட்காந்து குறை சொல்லிட்டு உட்காந்து அரசியல் பண்ணிட்டு கிடக்குறீங்க. உனக்கு அரசியல் பண்றதுக்கு வேற ஏதோ இது கிடைக்கல, உன்னுடைய முள்ள மாதிரி தனத்தை மறைக்கிறதுக்கு நீ ஏதோ வேலை பாக்குற. அதுக்கு இங்க உனக்கு ரஜினி வந்து பகடக்காயா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப நீ ரஜினியை குறை சொன்னா கேள்வி கேட்பேன். நீ எந்த கட்சிக்காரனா இருந்தா, ஆளுங்கட்சியா இருந்தானே, எதிர்கட்சியா இருந்தானே, இல்ல வந்து கூட்டணி கட்சியா இருந்தானே, இல்ல நீ எங்க காலை நக்கி பழைக்கிற கட்சியா இருந்தானே, என் மயிருக்கு கவலைப்பட கிடையாது. வெளில இருந்துகிட்டு நான் இந்த கட்சி கிடையாது, நான் இந்த கட்சின்னு சொல்லக்கூடிய பாரஞ்சித்து போனதோட சட்டமன்ற தேர்தலில் கடைசி அவன் போட்ட ட்வீட் 2019 விடுதலை சிறுத்தைக்கு ஆதரவா அவன் ட்வீட் போடல. நான் கேட்கிறேன், போடலாமா? கமெண்ட்ல போய் பாரு, என்னோட பழைய ஐடி ட்வீட் கமெண்ட் இருக்கும் அதுல. இவர் ஜெயசீலன் மைக் கேக்குறாரு ப்ரோ. யாரு? ஜெயசீலன் நம்ம கை காட்டல. பேசிட்டு இருந்தாரு. சரி இந்தா உனக்கு கோர்ஸ் கொடுக்குறேன், நீ கொடு. என்ன மை காட்டல. இந்தா வந்துருச்சா? வந்துருச்சா? டேய் வந்துருச்சா? கொடு. சாமி கும்பிடாதன்னு சொல்றவன் அவன் தனிப்பட்ட முறையில ஃபேமிலி போயிட்டு ஏன்டா சாமி கும்பிடுது? அப்புறம் நீ எப்படா நீ மத்தவனை சாமி கும்பிடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு? இல்ல கோயிலுக்கு போனாதான் வந்து சங்கின்றானுங்க. சரி, சர்ச்சுக்கும் மசூதிக்கும் வரானுங்க. அப்ப நீ கொத்தடிமை தானே? பதில் சொல்லு. விஜயரசிகன்ட்ட ஒரே ஒரு யாராவது விஜயரசிகன் மைக் கேட்டா கொடு. இருறா ஆகாஷ், நீ பேசுற பேசாத, வேற மாதிரி திருப்பி விட்டுரும். நான் பேசுறதே வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. வாங்க ஜெயசீலன், கேக்குதா? ஜெயசீலன் கேக்குதா? இல்லங்க, நான் ஒரே மாதிரிதான் பேசுறேன். இந்த இது அந்த இதுல ஒண்ணும் கிடையாது வந்து. ஓகேங்களா, நான் வந்து ஒரே மாதிரி. இருறா ஜெயசீலன், கேக்குதா? ஜெயசீலன் மைக்ல தான் இருக்கீங்க, மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. பாஷா பாய் கேக்குதாடா? சரண்யா மேடம் கேக்குதா? ராணா கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது. சரண்யா மேடம் கேக்குதா? கேக்குது. ஜெயசீலன் கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே, சொல்லுங்க ஜெயசீலன். ஜெயசீலன் நீங்க பாருங்க, நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். தலைவரை வச்சு ஒரு படம் ஒரு டைரக்டர் பண்ணிட்டாரு அப்படின்றத அந்த டைரக்டருக்கு நான் வந்து தலைவனுங்கிறேன். ஓகே, ஆனா சினிமா அது தனிப்பட்ட முறையில தலைவர் ஒரு விஷயத்துக்கு போறாரு, ஒரு இடத்துக்கு பங்கேற்கிறாரு, போறாரு வராருன்னா அது பாரஞ்சித்து மட்டும் இல்ல, பாலச்சந்திர எதிர்த்தாலும் நான் பாலச்சந்திர எதிர்ப்புன்னு தான். நான் பாலச்சந்திரக்கு ரசிகம் கிடையாது, ரஜினிக்கு தான் ரசிகன். அதுல ரஞ்சித், மாரி செல்வராஜ், நெல்சனு அது இதெல்லாம் நான்லாம் பார்க்க மாட்டேன். உனக்கு தனிப்பட்ட கருத்து இருக்குன்னா நீ கருத்து சொல்லு. அதே மாதிரி எனக்கு தனிப்பட்ட கருத்து இருக்குன்னா நான் சொல்லுவேன். ரஞ்சித் எப்படி அவனுடைய கருத்து அவன் சொல்றானோ அதே மாதிரி என் கருத்து எனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இருக்கு. அதே மாதிரி தான் இங்க இருக்கிற எல்லா ரஜினி ரசிகனுக்கும் அவன் கருத்தை சொல்றது விருப்பம் இருக்கு. எனக்கு இல்ல இவர் என்ன பண்ணாலும் நான் முட்டு கொடுப்பேன். என்ன இந்த கட்சிக்கு நான் இந்த கொள்கையோட இருக்கிற கட்சிக்கு நான் எந்த பண்ணாலும் எனக்கு தனிப்பட்ட முறையில ரஜினி பிடிக்கும். ஆனா நான் இந்த கட்சிக்காரன் ஏதாவது முட்டு கொடுத்தா நான் ஆதரிப்பேன் அப்படின்னா அதே கட்சிக்காரன் தலைவரை பத்தி கேவலம் பேசுறான், பதில் கேட்டுக்கணுமா இல்லையா? நீ ரஜினி ரசிகன், உன்னை நீ ஒரு கட்சியில இருக்கிற, அது திமுகவா இருக்கட்டும் இல்ல பிஜேபியா இருக்கட்டும், அவன் தலைவரை தப்பா பேசுறான், என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு எலெக்ஷன் வருது, தலைவரை வச்சு அவன் அரசியல் பண்ணுவானுங்க. ஏன் விஜயா அரசியல் பண்ணுவான்? என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க எனக்கு, யாரா சொல்லுங்க எனக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டயர் 1 ஆக்டர்ஸ் மட்டும் இல்ல, எல்லா நடிகர்களும் அவங்களுக்கு விருப்பமான கோயிலுக்கு போறாங்க வராங்க. ரஜினி, அஜித், விஜய், சூர்யா, தனுஷ், சிவகார்த்திகேயன், நயன்தாரால இருந்து ஆரம்பிச்சு வக்கா மக்கா சிவ இவன் விஷால் வரைக்கும் எல்லாரும் போறாங்க வராங்க. ரஜினியை ரஜினியை மட்டும் எதுக்குடா நோன்றீங்க? அவர் எந்த கோயிலுக்கு போனா உனக்கு என்ன? உனக்கு விருப்பம் இருந்தா அந்த சாமியை கும்பிடு, உனக்கு விருப்பம் இல்லையா உன் சாமியை கும்பிடு. நீ உன் சாமியை உன்னை கும்பிட வேணான்னு யாரா சொன்னானா?
அப்புறம் எப்படி நீ அவரை சொல்லலாம்? ரஜினியை நோண்டினாதான் எங்க பேர் வெளில வரும். அது நோண்ட அவரு விடாம ஒரு பண்ணீங்கன்னா பெரிய அது முடியாது. சென்சேஷன், அதனால நோண்டுறாங்க. இங்க அதாவது பொதுவாவே இருக்கவே முடியாது ஏன் கபிலன். இங்க ஸ்டாலின் ஒரு சாமி கும்பிடல? சார்பா தமிழ்நாட்டு இருந்தாதான் முதலமைச்சர் வந்து இப்படி தமிழ்நாட்டு கருத்து முதலமைச்சர் சாமி கும்பிடல? இல்ல. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி சாமி கும்பிடல? அதுக்கு முன்னாடி இருக்கிற முதலமைச்சர் சாமி கும்பிடல? அதுக்கு முன்னாடி இருக்கிற முதலமைச்சர் சாமி கும்பிடல? ஏங்க அவங்க எல்லாம் பிஜேபி கூட கூட்டணியே வைப்பாங்க, அதெல்லாம் எவனும் கேள்வி கேட்க மாட்டான். தமிழ்நாட்டுல இல்ல பிஜேபி கொண்டு வந்து சாமி யாரு? சரி, கும்பிட்டாலே வந்து அது ஒரே ஒரு ஒரு கேள்வி. மதவாதி அப்படின்னு இல்ல சொல்றது எவ்வளவு பெரிய ஒரே ஒரு கேள்வி எனக்கு. இல்ல நான் முட்டாள்தனம்ங்கிறது தான் அரசியல் எனக்கு பெருசா தெரியும். பேசக்கூடாது. இந்த ஒரு கேள்வியில புரிஞ்சிடும். அவனுக்கு வரலாறு தெரிஞ்சவனுக்கு தெரியும். தமிழ்நாட்டுல பிஜேபி கொண்டு வந்தவன் யாரு? உனக்கு ஒரே ஒரு குழு கொடுத்துட்றேன். 1999 கூட்டணி வச்ச பீரியடு. வா பேசு, அரசியல் பேசு, வா பேசுவோம், வா. அந்த அரசியல்லாம் தெரிஞ்சா அவங்க ஏன் அதெல்லாம் பேச போறாங்க? கிபி 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி எவன்டா ஆண்டுதுன்னு சொல்லி கேக்குறேன். ஒருத்தரே என்கிட்ட பதில் சொல்ல மாட்டீங்க. சும்மா ரஜினி 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 ரஜினி. எது என்ன குத்தம் நடந்தா குத்தம், பேசினா குத்தம், ரஜினி குத்தம். உனக்கு ரஜினி தான் பிரச்சனை, அப்படித்தாண்டா பண்ணுவோம். அவர் அங்க மட்டும் இல்ல, அவர் சாஷ்டாங்கமா உட்காந்து காலில் விழுந்து சாமியை கும்பிட்டு வந்தாலும் நீ உட்காந்து கதறிட்டு தான் இருக்கணும். நாளைக்கு அவர் தர்காவுக்கும் போவாரு, சர்ச்சுக்கும் போவாரு. உனக்கு என்ன? நாளைக்கு லால் சலாம் வருது, கதறு கதறுன்றேன். இல்ல சில்ற பசங்க கபிலன். பாதி பேரு இன்னொருத்தன் போடுறதான் வாங்கி நக்கறான். அவனுக்குன்னு ஒரு சுய புத்தி இல்ல. இது சரியா தப்பான்னு அனலைஸ் பண்ற அளவுக்கு கூட விஜய்க்கே அறிவு புத்தி இல்லைன்னு இல்லாதவன் தான் சொல்றாங்க. வந்து விஜய்க்கே அறிவு இல்லைன்ற. அப்புறம் விஜய் ரசிகனுக்கு எங்க இல்ல இருந்து அத அறிவு பத்தி இருக்கும்? எனக்கு தெரியாது. அந்த கருத்து எனக்கு இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்றது இவனுங்க வந்து இப்படி இருக்கானுங்கிறேன் நான். அதாவது எவனாவது ஒருத்தன் ரஜினியை பத்தி தப்பா பேசினா அதை வாயில வைக்க முடியாதா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அது என்ன மாதிரி மனநிலைன்னு தெரியல. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் கிரிஞ்சா தெரியும். அதான் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து தையா தக்கான குதிச்சு அப்படி தெரியாது, குடுக்கறதெல்லாம் அப்படி வாங்கி தெரியாது. நான் தின்னுக்கிட்டா சொல்றேன், அவனுக்கு எப்ப புரியும் நான் சொல்றேன். 2 மாத்துக்காரன் அடிச்சுக்கிட்டு செத்து, இந்த அயோத்தி ராமர் பிரச்சனைல அடிச்சுக்கிட்டு எல்லாம் சுட்டு பெரிய கலவரம் ஆச்சு தெரியுமா? அப்ப செத்தானுங்க தெரியுமா? அந்த மாதிரி 2 மதத்துல இருக்கிறவன செத்தானாதான் இவனுக்கு எல்லாம் புத்தி வரும். அப்பதான் வாயை திறக்காம இருப்பானு. நம்ம இங்க பேசுறதுனால எந்த மாதிரி ரியாக்ஷன் வரும், இதனால என்னென்ன வெறுப்புகளை நீ விதைக்கிற, இது மூலமா 2 மதத்துலயும் என்ன மாதிரி அடிச்சுக்குப்பான், அப்பதான் தெரியும். இந்த அயோத்தி இந்த பஞ்சாயத்து பிரச்சனை கூட இதோட வரலாறு என்னன்னு கூட இவனுக்கு தெரியாது. ஒரு மயிரும் தெரியாது. அவன் போட்டானா, அவன் என்ன பாயிண்ட் போட்டான், இல்ல யூடியூப்ல போயிட்டு ஏதாவது பாயிண்ட் இருக்கா, அந்த பாயிண்ட் எடுத்து வச்சு அப்படியே நம்ம பேசி ட்வீட்டா போட்டுரும். இது மூலமா ஒரு மானிட்டைசேஷன், அது மூலமா காசு கிடைக்குதா? ரஜினியை குறை சொன்னோமா? ரஜினியை குறை சொல்லி நீ விஜயை மேல தூக்கி வைக்க போறியா? ஈசிஆர் ரோட்ல இப்பயும் சொல்றேன், அவன் தங்கி இருக்கிற பனையூர் பிரியாணி தான் வருது. பனையூர் வீடுன்னு தான் வாயில வர மாட்டேங்குது. பனையூர் வீட்டுல அவன் கடந்த லாஸ்ட் ஒரு 8 வருடமா எத்தனை சர்ச்சுக்கு நிதி கொடுத்துருக்கிறான், அந்த நிதியில எத்தனை சர்ச்சு கட்டப்பட்டிருக்கு அப்படின்றத நான் சொல்லல தம்பி, சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரே சொல்லியிருக்கிறார். ஒண்ணு. 2வது, இப்ப நீ கேட்கலாம், அப்ப விஜய் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நன்கொடை கொடுக்குறாரா? ரஜினி மற்ற நடிகர்லாம் கொடுக்குறாங்கப்பா. ஆனா நீ ரஜினி மட்டும் குறை சொல்றல, அப்ப நான் விஜய் மட்டும் குறை சொல்றல, உனக்கு ஏன் நோவுது? ஏன் நோவுது? இல்ல கபிலன், 2 மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். இல்ல 2 விஷயம் பார்க்கணும். ஒண்ணு வந்து தலைவர் வந்து ஃப்ரீயா இருக்கணும். இது பண்ணாலுமே விமர்சனம் வந்துட்டு தான் இருக்கும். அதுக்காக எதுவும் பண்ணாம இருக்க முடியாது. ஸோ அவர் இது கண்டுக்காம தான் போயிட்டு இருப்பாரு. இன்னொரு விஷயம் வந்து இது எல்லாருமே பண்றாங்க, ரஜினி பண்ணா மட்டும் நியூஸ் ஆகுதுன்னா யார் பெரிய ஆளு? இந்த 2 பாயிண்ட் தான். சொல்ல போனா வந்து மேலும் மேலும் விளம்பரம் தான் தராங்க ரஜினிக்கு. வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் எல்லாருமே போறாங்க, யாருமே போனதுமே நியூஸ் ஆகல. தலைவர் படம் தான் நியூஸ். எஸ்டாப்ளிஷ் ஆகிறது சூப்பர் ஸ்டார், அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல சித்தா தமிழ்நாட்டுல தம்பிராமையா முதல் கொண்டு இன்விடேஷன் கொடுக்கப்பட்டது, சரிங்களா? ஆனா நேத்து தலைவரும் தனுஷும்
ஏர்போர்ட்ல அவங்க அயோத்திக்கு அந்த ராமர் கோயிலுக்கு அவங்க கிளம்பி போனதை பார்த்துட்டு உடனே அதை வச்சு ஒருத்தன் ட்வீட் போடுறான், ஒருத்தன் எக்ஸ்பீரியன்றான். அப்ப நான் என்ன கேட்குறேன், நாளைக்கு இங்கிலாந்துல நான் கேட்குறேன், நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கிலாந்துல முக்கியமான ஒரு மதம், ஒரு போப்பாண்டவர் விழா ஒன்று நடக்குது, நீங்க கிளம்பி எங்க போயிட்டேன்னு வச்சுக்க, நான் இங்க ட்வீட் அதே மாதிரி நான் ட்வீட் ஒன்று போட்டுட்டேன்னு வச்சுக்க, என் மேல கபிலா நீ மதவெறியை காட்டுற அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் கக்குவீங்க? தலைவர் ஃபேன்ஸே இல்ல கபிலா, அதெல்லாம் தேவையில்ல கபிலா சொல்லுவீங்களா மாட்டீங்களா? எந்த கடவுளுக்குங்க வருஷம் வருஷமா ரைட்டு தான். ஆனா எல்லா நான் மதத்திலையும் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை சித்தார்த், வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், பக்ரீத், ரம்ஜான் நடக்குது இல்லையா? அவன் இது நடக்கும் போது எந்த பிரச்சனையுமே வர்றதில்ல. இப்ப இந்த கோயிலுக்கு ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது, உனக்கு என்ன பிரச்சனை? பஞ்சாயத்து அவன் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் இல்ல கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றது எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு கோயிலை இடிச்சிட்டு இன்னொரு கோயில் கட்டுறது பிரச்சனை, ரைட்டு. நேற்று அயோத்தி கோயில் இடிச்சது நீ கண்ணால பார்த்துட்டு அதனால தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி என்ன கோயில் இருந்தது அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க, நம்ம அதுக்குள்ளேயே பேசுவோம். இல்ல நான் இது இல்ல ரைட்டு தான். நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப விஜய் ஃபேன்ஸ் இப்படி பேசுறாங்க அப்படிங்கிறத விட இது வந்து அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கலாம். பட் விஜய் வந்து இதெல்லாம் விஜய் கவனிக்கிறாருன்னா அவருக்கு வந்து இது ரொம்ப மன வருத்தமா தான் இருக்கும். அப்ப நாம பண்ணா சென்சேஷன் ஆக இப்படி எடுத்துக்கலாமா மாட்டேங்குது, சித்தார்த் ப்ரோ? அப்ப சித்தார்த் ப்ரோ கேளுங்க. இப்படி எடுத்துக்கலாமா? ஹிந்து ஹிந்து ஹிந்துல இருக்கிற ஆளுங்களுக்கு மக்களுக்கும் விஜய்க்கும் ஆவாது, அப்படி எடுத்துக்கலாமா? அதாங்க சொல்றேன், விஜய்க்கு அதான் கஷ்டமா தான் இவங்க ஃபேன்ஸ் பண்றது. ஏன்னா ஃபேன்ஸ் வந்து ஒரு ஆப்ஷனை க்ளோஸ் பண்றாங்க. விஜய் அரசியலுக்கு வரான் அப்படின்னா அவனுக்கு ஒரு ஆப்ஷனே க்ளோஸ் பண்றாங்க, அவங்க கார்னர் பண்றாங்க விஜய். புரியுது அவங்களுக்கு? விஜய்க்கு வந்து இது பிடிக்காதான், சொல்ல போனாங்க பிடிக்காதான் பண்றாங்க ஃபேன்ஸ். அப்ப விஜய் ஃபேன்ஸுக்கு ஹிந்து மக்கள்ல பிடிக்காது. அப்ப நான் சாமி கும்பிடல. ஆமா, விஜய் கார்னர் பண்றாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், விஜய் வந்து ஒரு மைனாரிட்டி ஆளுன்னு கார்னர் பண்றாங்க. அப்ப சித்தார்த் ப்ரோ நான் ஒண்ணு சொல்றேன், அவனுங்க இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல வரணும்னா, நான் எந்த மதத்தையும் நான் எந்த கடவுளும் நான் கும்பிடல, எந்த மதத்தையும் நான் கும்பிடுறவன் கிடையாது, எந்த கடவுளே கும்பிடுற பழக்கம் கிடையாது. ஆனா என்னுடைய ஆதார் கார்டுல ஹிந்துன்னு போட்டிருக்கிறாங்க. அப்ப நான் அந்த கேட்டகரியில தான் நான் வரேன். இப்ப எனக்கு நாளைக்கு நான் ஓட்டு போடுறேன், அப்ப இப்ப என்ன மாதிரி இருக்கிறவன் நிறைய பேர் ஓட்டு போட தேவையில்லை, அப்படித்தானே? இப்ப விஜய்க்கு ஓட்டு போட தேவையில்லை, கரெக்டா? வாக்கு தேவையில்லை. அதான் சொல்றேன், ஃபேன்ஸ் அப்படிதான் பண்றாங்க. விஜயை வந்து ஆக்சுவலா கெடுக்குறாங்க. அவங்க ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணி விஜயோட ஒரு பெரிய பிளானை வந்து சதைக்கிறாங்க, சொல்ல போனா. அப்ப கிறிஸ்துவ மக்கள் மட்டும் ஓட்டு போட்டா போதும், இஸ்லாமிக் மக்கள், கிறிஸ்துவ மக்கள் மட்டும் விஜய்க்கு ஓட்டு போட்டா போதும். அப்படி ஆகிட்டாங்க. விஜய் வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி மிஷன் சேர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா சொல்லுவாரா விஜய்? இது ஓப்பனா வெளிப்படையா சொல்லுவாரா விஜய்? விஜய் பாவங்க, அதனால பொறுமிக்கிட்டு இருப்பான். ஐயோ இப்படி சதைக்கிறாங்க என்னன்னு மனசுக்குள்ள அழுதுகிட்டு இருப்பான். பண்ணட்டும், கதறட்டும். வெள்ள நாளைக்கு வந்து அம்மாவும் அப்பாவும் சொல்லி வாயை திறந்தாலே, அம்மாவை அத்தாவை எங்கடா கொண்டு வந்து ஏன்டா கேஸ போட்டேன்னு நான் ஒரு கேள்வி கேட்பேன். நீ அம்மா அப்பான்னு ஆரம்பிச்சாலே நான் ஒரு கேள்வி கேட்பேன். நீ அதுக்கப்புறம் மதத்துக்குன்னு வரும்போது நான் இன்னும் 2-3 கேள்வி கேட்பேன். சொல்ல போனா மோடி வந்து என்னை அழைக்கலையேங்கிற வருத்தமே இருக்கு விஜய்க்கு. இன்விடேஷன் போச்சுங்க, அதெல்லாம் இல்ல, இன்விடேஷன் போச்சுங்க. தமிழ் சினிமால இருக்கக்கூடிய தம்பி ராமையா வரைக்கும் இன்விடேஷன் போயிருக்குன்னா, அப்ப அஜித், விஜய், சூர்யா, தனுஷ்க்கு எல்லாம் போயிருக்கு அப்படின்னா, அப்ப இன்விடேஷன் இல்லாம தான் போயிருக்காங்களா? தனுஷ்க்கு இன்விடேஷன் போயிருக்கு. தலைவர்ல ஆரம்பிச்சு தனுஷ்க்கு போயிருக்குன்னா, அப்ப நடுவுல இடைப்பட்ட இருக்கிற நடிகர்கள் எல்லாம் போலையா? அப்ப விஜய்க்கு போலையா? தெரியல, எனக்கு தெரியல. இப்படி விஜய் அக்செப்ட் பண்ணிருக்கலாம். சொல்ல போனா விஜய் அக்செப்ட் பண்ணிருந்தா நல்ல ஒரு இருக்கு, அதனால போக முடியலன்னு ஒரு காரணத்தை சொல்லிடுவான், கரெக்டா? அவருக்கு எனக்கு இந்து மதத்து மேல எந்த வெறுப்பும் கிடையாது. சரி, விஜயோட அப்பா பேட்டி கொடுத்தாருல, என் பையனை நான் வந்து கிறிஸ்டியன் ரிலிஜன் வரும்போது நான் எந்த ரிலிஜனும் கிடையாது, எந்த ஜாதியும் கிடையாது சொல்லிதான் போட்டேன்னு சொன்னார்ல, தைரியமா சொன்னார்ல. எங்க அவன் சொல்லுங்களாமா அப்ப விஜய்? படத்துல சொல்றதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை. உன்னை படத்துல வர சீன் இதை வச்சுட்டா நாங்களும் தான் தலைவர் இதெல்லாம் எடுத்து பார்ப்போம், டைலாக் எல்லாம் எடுத்துட்டு வந்து வைப்போம். அவர் ரியல் லைஃப்லயே செஞ்சு காட்டினவர். அவர் ஸ்ட்ரெயிட்டா ஒரு பாதைக்கு போயிட்டாரு, ஆன்மீகம் முடிஞ்சு போச்சு. அது அவர் ஆரம்பத்துல அருணாச்சலேஸ்வரர், ராகவேந்திரா, இந்த மாதிரி எல்லா சாமியும் கும்பிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல உச்சத்துக்கு போயிட்டாரு. எங்க பாபாஜிக்கு போயிட்டாரு அவர்.
இன்ன வரைக்கும் பாபாஜி தான். கடந்த லாஸ்ட் ஒரு 18 வருஷம் அந்த பாபா படத்துக்கு முன்னாடில இருந்தும் சரி, ஐ திங்க் 97ல இருந்து நினைக்கிறேன், பாபாஜி தான் ஃபுல்லா அவர் அங்கேயே சரணடைஞ்சிட்டாரு. இல்லங்க இப்ப இன்னொரு விஷயமும் இருக்கு. பொதுவா தலைவர் வந்து விமர்சனத்துக்குலாம் ரொம்ப பயப்படுற ஆள் கிடையாது. நிறைய பார்த்தாச்சு. விஜய் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஆளு. ஒரு சின்ன விமர்சனம் வந்தாலுமே தாங்க மாட்டாப்ல. உடனே கேஸ் போடுறான். அது அவன் பிரச்சனை மென்டாலிட்டி இல்லைங்க. அப்படிதான். அவன் பயப்படுறான், பயப்பட பிரச்சனை இல்லை சித்தார்த் ப்ரோ. பிரச்சனை என்னன்னா, உன் ரசிகர்கள் இங்க என்ன மாதிரியான வெறுப்புணர்வை இங்க ரஜினி மேல நீங்க விதிக்கிற திணிக்கிற. அவன் கூட சேர்ந்துக்கிட்டு சில அரசியல் கட்சிகள், அப்ப நான் சில அரசியல் கட்சிகள் நேற்று நான் பார்த்தேன் 2-3 ட்வீட். அதான் நான் பாஷா பாயிட்ட கேட்டேன், டே நீ அக்வரின் ஒருத்தன் ட்வீட் கோட் பண்ணலடா, அவன் யாருறான் அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப நீ இந்த நேம் ஆஃப் ஒரு கட்சின்ற ஒரு பெயர்ல நீ உள்ள போய் இந்த கட்சியோட தொண்டன்ற பெயர்ல உன்னுடைய மதவெறியை கொண்டு வந்து இங்க திணிக்கிற அப்படின்னா, அப்ப இங்க இந்துல இருக்கிறவன் பிஜேபின்ற சாயத்துல உள்ள போயிட்டு கட்சின்ற சாயத்துல உள்ள போய் அவன் மதவெறியை காட்டதானே செய்வான். இது எப்படி மோதலை உருவாக்குது? அப்ப இதுல இந்த மோதல மோத விட்டு வேடிக்கை பாக்குறது யாருங்க? இவனுங்க தீனி பாக்குறானுங்க. அதுக்குதான் பண்றது, மோத விட்டுட்டு அவங்க அடிச்சுக்கிட்டோம். சைடு கேப்ல நம்ம வேலையை நம்ம பாத்துருவோம். நம்ம கொள்ளை அடிக்கிறது நம்ம கொள்ளை அடிச்சிடணும். நேத்து நைட்டு ஒரு மேட்ரு, நேத்து நைட்டு 11 மணிக்கு மும்பை ரோட்ல போயிட்டு இருந்த அவன் சாமியை கும்பிட்டுக்கிட்டு அவன் கார்ல அந்த காவி கொடியை கட்டி வச்சுட்டு அவன் மட்டும் காரை ஓட்டு போறான். நீ என்ன பண்ற? கொடியை புடுங்கி அங்க இருக்கிற அந்த பொம்பளைங்களை முத கொண்டு அடிச்சு ரத்தம் வந்துருது. பொம்பளை மேல கை வைக்கிறான் ஆம்பளையா? அவன் சாமியை கூட்டு போறான். உனக்கு என்ன வந்து நோவுது? எதுக்கு நீ அவனை அடிக்கிற? எதுக்கு அவன் கார் கண்ணாடியெல்லாம் அடிச்சு நொறுக்கிற? இதை நான் கேட்க கூடாதா? நான் இந்த சாமியை கும்பிட்டு அந்த சாமியை கும்பிட்டா தானே பஞ்சாயத்து. நான் எந்த சாமியும் கும்பிடலடா. நான் கேட்கறேன், என்ன பண்ணுவேன்? ஏன் என் கருத்தை நான் சொல்லக்கூடாதா? அப்ப என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பான்? எத்தனை லட்சம் பேர் இருப்பான்? வேளாங்கண்ணி கோயிலுக்கு போறீங்களா? நடைபயணமா போறீங்களா? வேளாங்கண்ணி கோயிலுக்கு போறீங்களா? கொடியை பிடிச்சி அடிச்சா என்ன பண்ணுவீங்க? இல்ல வேளாங்கண்ணி கோயிலுக்கு கொடியை பிடிச்சிட்டு நடைபயணமா போறாங்கல்ல, அப்ப எவனா வழியில கொடியை பிடிச்சி அடிச்சு அது வீடியோவா வந்துச்சுன்னா என்ன ஆகும்? எதுக்குடா தேவையில்லாம மதவெறியை கிளப்புறீங்க? கேட்பீங்களா? கேட்போமா கேட்க மாட்டோமா? நம்ம எதுக்குடா மத சண்டையை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்போமா கேட்க மாட்டோமா? நேத்துல இருந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா தலைவர் ஃபுல்லா மதவெறியே உள்ள இறக்கிட்டு இருக்கிறானுங்க இவனுங்க. சாமி கும்பிட்டா நீ சங்கி, கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டா சங்கி. நீ பட்டையை போடுறியா இல்ல நாமத்தை போடுறியா தான் பாப்பணும். பட்டையை போட்டீங்கன்னா இல்ல நீ நம்மாளு, அதுவே நாமத்தை போட்டா ஐயோ நீ வெளியாளு. ஏன் அவனும் நீ திங்கிற சோறை தான் திங்கிறான், நீ குடிக்கிற தண்ணியை தான் அவனும் குடிக்கிறான். இல்ல அவங்க வந்து இந்த சங்கிங்கிற வார்த்தையை வந்து ரொம்ப ஈஸியா அசிங்கப்படுத்துறதுக்கான வார்த்தையா வச்சிருக்காங்க. அப்படின்னு ஒரு கட்டமைப்பு தான். அதை கண்டுக்காம அவரு போயிட்டு இருக்காரு.